அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எல்லாரும் ஒரு அற்புதமான புதன்கிழமை மாலை பொழுது இணைஞ்சிருக்கும். கண்டிப்பா இந்த நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா, அற்புதமா, ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளா இருந்திருக்கணும். அப்படி இல்லைனாக்க கூட அப்படி இப்படி இருந்துச்சு போனா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாக்க கூட அடுத்து வரப்போற 1 மணி நேரங்கள்ல கண்டிப்பா உங்க எனர்ஜி வேற லெவல்ல இருக்கும். அது நான் உங்களுக்கு கேரண்டியா சொல்ல முடியும். சோ நான் வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு முன்பதாகவே அழகா வீடியோ ஆன் பண்ணி அழகா ஸ்மைல் பண்ணி என்ன வெல்கம் பண்ற அத்தனை நண்பர்களுக்குமே என்னுடைய நன்றி. எஸ்பெஷலி லட்சுமி, மேடம் லட்சுமி, இளவரசி, முருகானந்தம், எப்பயுமே உங்ககிட்ட அந்த பல் தெரியற அளவுக்கு சிரிப்பீங்க சார். பார்க்கும் போதே அவ்வளவு உற்சாகமா இருக்கும். நன்றி. கணேஷ், ரவி, கூலிம், நன்றி நன்றி நன்றி. உங்க அத்தனை பேரையுமே பேர் சொல்லி வெல்கம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா டைம் ஆயிரும். சோ ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், முடிஞ்ச அளவுக்கு பல நண்பர்கள் இந்தியால இருந்து வந்திருக்கீங்க. உங்க பேர் பின்னாலேயே நீங்க வந்து எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பாக்குறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அத்தனை பேத்துக்குமே நன்றி நன்றி நன்றி. ஒரு ஸ்மார்ட் போன் 1 மணி நேரம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இது நோபல் ஸ்டார் வழங்கும் தொழில் முனைவர் முன்னேற்ற நிகழ்வு. நான் மோகனா விஜயகுமரன், இந்த நிகழ்வின் தொகுப்பாளர். இது ஒரு 1.5 மணி நேர நிகழ்வு. நமக்காக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி வழங்குபவர்கள், அதாவது நோபல் ஸ்டார் யாரு அப்படின்னு புதுசா வர நண்பர்கள் கேட்டீங்க அப்படின்னா, கடந்த 4 வருட காலமாக தொழில் முனைவர்களுக்காக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது, எந்தெந்த வகையில என்ன நான் தயார்படுத்திக்கிறது, எந்தெந்த விஷயங்களை நான் கத்துக்கிறது, அது வந்து ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம எந்தெந்த பகுதியில என்ன நான் மாத்திக்க வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல குறிப்பா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல்கள் என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு எப்படி பல விஷயங்களை சாதிக்க முடியும், இந்த மாதிரி பல்வேறு பிசினஸ் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கிற ஒரு அமைப்பு தான் நோபல்ஸ்டார். இந்த நிகழ்வை தொடர்ச்சியா பங்கு கொள்ற பல பேர் அவங்க லைஃப்ல வந்து பலவித மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. பொருளாதார ரீதியில மாற்றத்தை பார்த்திருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ல, ஹெல்த்ல, அவங்களோட செல்ஃப்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல மாற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. சோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா முழுமையா நீங்க பங்கு பெறும்போது இந்த ஒரு நிகழ்வே என்னென்ன விஷயங்களை கொடுக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சுக்க முடியும். இந்த நிகழ்வுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோலன் குளோபல் சென்றியான் பிரகாட். நோலன் 15 ஆண்டுகளாக 45 நாடுகளில் அழகு மற்றும் ஆரோக்கியம் தொடர்புடைய பொருட்களை விநியோகிக்கும் நிறுவனம். மலேசியால அவங்க தொடர்ந்து ஒரு 4 வருட காலமாக ரொம்ப சிறப்பான முறையில செயல்பட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பு, அதாவது ஒரு வியாபார வாய்ப்பு மட்டும் கொடுக்காம தன்னுடைய மெம்பர்ஸ்ங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு ஒரு தொழில் கல்வி தெரியணும், ஒரு தொழில் முனைவரா ஆகணும், அதுவும் முழுமையா ஆகணும்னா எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத உணர்ந்து நோபல்ஸ்டாவோடு இணைந்து இந்த நிகழ்வை வந்து வழிநடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, அவங்க பீப்புள் மட்டும்தான் இதை வந்து கத்துக்கணும் அப்படின்னு சுயநலமா சிந்திக்காம எல்லாருக்கும் இது போய் சேரணும், அதுவும் இலவசமா போய் சேரணும் அப்படின்ற பொது நல சிந்தனையோட இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வுல பல தரப்பட்டு, அதாவது இன்சூரன்ஸ் செய்யறவங்க, தமிழ்நாட்டுல இருந்து பல நண்பர்கள் வந்திருக்காங்க, பிசினஸ் செய்யாம வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், ஹவுஸ் ஒய்ஃப், இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து கலந்துருக்கீங்க. உங்க அத்தனை பேருக்குமே நீங்க தேடிட்டு வந்த விஷயங்களை கண்டிப்பா இந்த நிகழ்வு கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களை ப்ரோக்ராம்குள்ள கூட்டிட்டு போக போறேன். ஓகேங்களா? எல்லாரும் டீலா? வீடியோ ஆன் பண்ணவங்க எல்லாம் ரெடி? எஸ், ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பார்ட்டிசிபேஷனை பார்க்கும் போதே. எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் போனா எனக்கு அப்படி இன்னும் நிறைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்ற ஆவலோட. நம்மள சின்ன வயசுல இருந்து நம்ம வாழ்க்கையில நெறிப்படுத்துறதுக்காக சமய புத்தகங்கள் நிறைய, ஒவ்வொரு சமயம் சார்ந்து பல புத்தகங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் பல புராணங்கள் இருக்கு, முஸ்லிம் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குரான் இருக்கு, கிறிஸ்டியன் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பைபிள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு புராண புத்தகங்கள் இருக்கும். ஆனா மனித நேயம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மனிதர்களும் இந்த ஒரு விஷயத்த கடைபிடிச்சாங்கன்னா எல்லாருக்குமே அது பயன்பெறும் அப்படின்னு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் திருக்குறள். அது வந்து நாடு தழுவிய ரீதியில மொழி சார்பு இல்லாம எல்லாருமே அதை பயன்படுத்துறாங்க. ஈவன் அண்மையில மலேசியாவில் கூட நம்மளுடைய பிரதமர் நம்ம ஒரு பட்ஜெட்க்கு இந்த திருக்குறளை வேறு மதமா இருந்தா கூட அவர் அதை மொழிபெயர்ச்சி சொன்னாரு. இதை ஏன் நான் இங்க முன் வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய விஷயங்களை திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லும் போது இந்த ஒரு மேட்டரை அவர் அதுக்குள்ள செலுத்திருக்காரு. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நம்மளுக்கு நிறைய காசு இருக்கலாம், நிறைய விஷயங்களை அடைவர்களா இருக்கலாம், ஆனா அந்த எல்லா செல்வத்துக்கும் முதல்ல இருக்கக்கூடியது, இது எல்லாமே அடையணும், இது எல்லாத்துலயுமே நீங்க வேற லெவல்ல இருக்கணும்னா நமக்கு இருக்க வேண்டிய தலைமை செல்வம் அப்படின்றது கேட்கறது.
இது ஏன் நீங்க சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு சொல்ல போற விஷயங்கள் நிறைய பேர் வீட்டுல வந்து இதுவே பெரிய விஷயமா இருக்கும். என் ஒய்ஃப் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்க நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, டீச்சர் சொன்னா கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்றது இந்த கேட்கிற ஞானம் இல்லாதனாலேயே நம்ம விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல விஷயத்த தவற விட்டுக்கிட்டே இருக்கும். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு உங்களோட 1 மணி நேரத்தை இங்க நீங்க செலவு பண்ணணும்னு முடிவெடுத்து உள்ளுக்கு வந்துட்டீங்க. இங்க சொல்ல போற விஷயங்கள் எந்த வார்த்தை உங்களுடைய தேடுதலை பூர்த்தி செய்யும் அப்படின்றது நீங்க காது கொடுத்து முழுமையா கான்சியஸா பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களோட டைமை ரொம்பவே மதிக்கிறேன். நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க நேரத்தை நீங்க மதிச்சீங்கன்னா முழுமையா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாணவனா இருந்து கேட்கறதுக்கு தயாராகுங்க. ஜூமை பொறுத்த வரைக்கும் நீங்க முழுமையா பார்ட்டிசிபேட் பண்ணணும், நல்லா கேட்கணும்னா உங்க வீடியோவை நீங்க ஆன் பண்ணணும். வீடியோ ஆன் பண்ணாம ஓகே மோனா நானும் கேட்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு போன் கால் வரும், உங்க வீட்டுல உள்ளவங்க கூப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா எல்லாரும் உங்களை பார்க்க முடியும், நீங்களும் அந்த ஸ்பீக்கரை பார்ப்பீங்க. உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். உங்க சகோதரியா மீண்டும் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணி ஸ்கிரீன் முன்னுக்கு இந்த 1 hour எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகேயா? ஜெனிக்கு ரெடியா? வா, என்னோட ஒரு ஸ்கிரீன் அப்படியே ஃபுல்லா வீடியோ ஆன் பண்ணி ரெடியா இருக்கிறது தெரியுது. நன்றி நன்றி நன்றி. ஓகே, நம்மளோட முதல் செக்மெண்ட்க்கு போக போறோம். இன்னைக்கு உள்ள டைட்டிலே வேற லெவல்ல நம்மளுடைய கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. வெற்றி அடையறதுக்கு இந்த ஒரு ஹேபிட் இருந்தா மட்டும் போதும், உன் லைஃப்ல ஃபுல்லாவே சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஹேபிட்? இது நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா, ஈர்ப்பு விதி மூலமா இந்த ஹேபிட்டை எப்படி நம்ம அடையிறது அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக இந்த பர்சனுக்கு வந்து நான் என் வாழ்க்கையில டெய்லி நன்றி சொல்றேங்க. காரணம் என்னன்னா, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது தெரியாத முன்னுக்கு என்னோட எண்ணங்கள் மூலமா, என் வார்த்தைகள் மூலமா, என்னோட செயல்கள் மூலமா எதெல்லாம் செஞ்சா ஒரு மனுஷன் கஷ்டப்படுவானோ அதெல்லாம் செஞ்சு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அழுந்துகிட்டு இருந்திருக்கேன், என்ன நான் தப்பா பார்த்திருந்திருக்கேன், இவ்வளவோ கஷ்டப்பட்டு இவ்வளவுலாம் வாழ முடியுமா அப்படின்ற நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கேன். எவ்வளவு தூரத்துக்கு என்ன நான் லிமிட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு என்ன லிமிட் பண்ணிருக்கேன். ஆனா இவங்களுடைய ஒரு ட்ரெயினிங், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு திறப்பு, அந்த டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அதை கத்துக்கிட்ட நாள்ல இருந்து என் லைஃப்ல நிறைய மிரக்கல் நடந்திருக்கு. இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் இப்ப வரைக்கும் அவங்க சொல்ற விஷயத்துல கண்டிப்பா ட்ரைனிங்ல வந்து கலந்துப்பேன். எல்லாத்தையும் கடைப்பிடிச்சுன்னா கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கும் அததான் சொல்றேன். முழுமையா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியது உங்களுக்குள்ள வந்து சேரும்போது உங்களுடைய தேடுதல் இன்னைக்கு ஒண்ணு ஒண்ணா திறக்க போது. அதை திறக்கக்கூடியவங்க நம்மளுடைய டத்தினஸ் காவேரி. நிறைய விஷயங்கள் அவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அடைஞ்சிருக்காங்க. என்னென்னலாம் அடைஞ்சாங்க அப்படின்றத தற்போது நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். இன்னைக்கு நமக்கு என்ன ஹேபிட் இருந்தா லைஃப் பூரா நீங்க வந்து சக்சஸ் ஆக முடியும்ன்றத லா ஆஃப் அட்ராக்ஷன் செக்மெண்ட்லயே நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஷனர் அண்ட் ட்ரெய்னர் டத்தினஸ் காவேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ மிஸ் மோகனா. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். என் குரல் கிளியரா கேக்குதா? லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வருகை புரிஞ்சிருக்கும் அனைவருக்கும் வெல்கம் வெல்கம் சொல்லிக்கிறேன். இந்தியால இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. டாக்டர் சுரேஷ், டாக்டர் சதாப் இங்க இருக்கீங்க, உங்களோட டீமோட இருக்கிறீங்க. சமீபத்துல இந்தியாவுக்கு போயிருந்தோம், உங்க டீம் பாதி பேரை சந்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. தேங்க்யூ சோ மச். அண்ட் முருகநாதன் முன்னுக்கே தெரியுறீங்க. ஹவ் ஆர் யூ? குட். ஓகே, இன்னைக்கான தலைப்பு ஹேபிட்ஸ் டு சேஞ்ச் லைஃப் ஃபார் எவர். இது வந்து ரொம்ப முக்கியமான தலைப்புன்னு சொல்லுவேன். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஹேபிட்ஸ் டு சேஞ்ச். டாக்டர் ரவி இந்த டைட்டில் தான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம் அப்படின்னு கொடுக்குற போது, ஐயா இதுக்கு வேற நான் ப்ரிப்பேர் பண்ணணுமா? ஹேபிட்ஸ் டு சேஞ்ச் என்ன யாருக்கும் தெரியாதா அப்படிலாம் தோணுச்சு. ஸோ அந்த கொஸ்டின் உங்ககிட்ட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நான் டாபிக்கு போறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையறதுக்கோ இல்ல உங்களோட வாழ்க்கை தரத்தை மாத்தி அமைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எதுல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களோட ஆன்சரை நான் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமேல டாபிக் போலாம். போடுற வரைக்கும் தேங்க்யூ சோ மச் டு ஆல் தோஸ் ஹூ ஷேர் யுவர் ஃபீட்பேக்.
ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க ஃபீட்பேக்கை கேட்கிற போது. நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயத்தை நீங்க வந்து எதிர்நோக்குறீங்க. பட் யூ மேட் அப் த சேலஞ்சஸ் அண்ட் மேக் யோர் லைஃப். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Laziness, distracted, time management, procrastinating, not being consistent in practicing, Ratna, give up easily, yeah? Give up, fed up of failure. Good, inconsistent, thinking pattern. உங்களுக்கு ஒரு ஹேபிட் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, லைக் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம். அவர் பேட் ஹேபிட். வாட் இஸ் யோர் பேட் ஹேபிட்? மோர் டைம் ஆன் சோஷியல் மீடியா, ப்ரௌசிங் நல்லா இருக்கும், அப்புறம் பார்த்தா 1 hour முடிஞ்சிருக்கும், 2 hours முடிஞ்சிருக்கும். கம்ஃபர்ட் ஜோன், பேட் ஹேபிட். ஓகே, இன்கான்சிஸ்டன்ட், கம்ஃபர்ட் டீ, ருத்ரன், கம்ஃபர்ட் ஜோன். ஓ, நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஹேபிட்டா உட்கார்ந்து இருக்கிறீங்க. பயம், பயம், பேட் ஹேபிட். ஓவர் திங்கிங், ஓகே, பேட் ஹேபிட். Give up, not consistent, angry, scared of failure, postponing. Scared of failure நிறைய பேர் இருக்கிறீங்க. No consistent, sleep when sad. இது வந்து படுக்கிறதுக்கு முன்னுக்கு கவலையாவே படுக்கிறது, அப்படிதானே சொல்ல வரீங்க? ஓகே, ஃபெயிலியர், ஓவர் திங்க். அப்ப இதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேட் ஹேபிட். இதுல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இத வந்து மாத்த முடியுமா முடியாதா? Can I see in your chat box? Or those who don't want to put, இதை மாத்த முடியுமா முடியாதா? மாத்த முடியுமா? Can. Most of them put, some of them thinking, some of them என்ன சொல்ல போறாங்க? Can, surely can. Nice, and I like it. Can. I can try. Okay. ட்ரைன்றது வந்து எப்பவுமே ட்ரைலே தான் இருக்கும். அது எஸ்க்கும் போவாது, நோக்கும் போவாது. பி கேர்ஃபுல் ஆஃப் தோஸ் ஆர் சேயிங் ஐ வில் ட்ரை. ஆஃப் கோர்ஸ், பட் மைண்ட் ரொம்ப சோம்பேறி. வெரி குட் ஆன்சர், பட் மஸ்ட் சேஞ்ச். சோம்பேறித்தனமும் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் யூ ஆல் சேட் தட் ஷுவர் கேன், மாத்திக்கலாம், மாத்தி அமைக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. 2 weeksக்கு முன்னுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்திருந்தேன். 21 days நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? 3 விஷயம் கொடுத்திருந்தேன். CGV, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. யார் என்ன நடந்தாலும் அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் காசிப் பண்ணக்கூடாது, பின்னால புறம் பேசக்கூடாது. அடுத்தது, நீங்க உங்களையே தாழ்த்தி பார்க்க கூடாதுன்னு. எத்தனை பேர் இன்னும் 21 நாள் வரல? ஐ திங்க் 14 days plus. இந்த 14 days plusல எத்தனை பேர் அதை கடைப்பிடிச்சு வந்துகிட்டு இருக்கிறீங்க? Can I see your thumbs up? ஒரு நாள் கூட, இந்த 14 நாள்ல உலகமே இடிஞ்சாலும் நான் யாரை பத்தி பேச மாட்டேன், யாரையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு இருக்கீங்க. வெரி குட் ஃபார் பீயிங் வெரி ஹானஸ்ட். அந்த 21 நாள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம பழக்க வழக்கங்களை மாத்தக்கூடிய விஷயங்களே நம்மளுக்கு கடைப்பிடிக்க முடியலன்னா, அப்ப ஷுவர் எஸ் கேன்னு போட்டீங்கன்னா எப்படி மாத்தி அமைக்க போறீங்க? யூ நீட் டு மேக் அ டிசிஷன். 1000 பேர் 1000 வார்த்தைகள் பேசலாம், 1000 விஷயங்கள் கொடுக்கலாம். நீங்க முடிவெடுத்தா மட்டும்தான் நீங்க மாத்த முடியும். பிகாஸ் ஹேபிட்ன்றது குட்டும் பேட்டும் இஸ் பை சாய்ஸ். யூ கேன் சூஸ். உங்க வாழ்க்கையில என்னைக்காச்சும் நீங்க வந்து ஒண்டர் பண்ணியிருந்திருக்கீங்களா? ஏன் நான் அம்மா அப்பா எல்லாம் எப்படி சின்ன பிள்ளையில இருந்தாங்களோ, நம்மள வளர்த்தாங்களோ, நான் எப்படி சின்ன பிள்ளைல அவங்ககிட்ட வளர்ந்தனோ அதே மாதிரிதான் என் வாழ்க்கையும் இருக்கு. அவங்கள நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன். மேபி மாதர் வந்து மூடி டைப்பா இருப்பாங்க, ஃபாதர் வந்து ஆங்கிரி பர்சனா இருப்பாங்க, இல்ல அவங்க கத்து கொடுத்த விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அதிகமா ஃபாலோ பண்றீங்க. நீங்க ஒண்டர் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் நான் நிறைய தரம் உட்காந்து யோசிச்சிருக்கேன். நம்ம அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அம்மா அப்பா கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்படுவேன் அப்படின்றது ஒரு ரெஜிஸ்டரா ஆயிருக்கு மைண்ட்ல. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து ஒரு ஆளை பார்த்து நம்மளோட சொந்தக்காரங்க மாதிரியே நம்ம மூஞ்சிருக்கோம். அவங்க ஆக்சுவலி சொந்தக்காரங்க தான், வீட்டுள்ளவங்க கூட இல்ல, பட் சேமா இருக்கும், சிமிலரிட்டி. ஐ எம் ஷூர் நீங்களாம் அதை ஒண்டர் பண்ணிருப்பீங்க, அதை நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே பழகின ஒரு விஷயம். எந்திரிச்சோடனே என்ன செய்யணும்? பல்லு வளர்க்கணும்னு அடுத்தது என்ன செய்வோம்? நம்ம குளிப்போம், அப்புறம் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம், அப்புறம் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோம், ஸ்கூலுக்கு போவோம், அப்புறம் திருப்பி வந்துடுவோம், படுப்போம், கூட சாப்பிடுவோம். இதேதான் இந்த ருட்டீன். ஆனா ஒரு காலகட்டம் வந்தோடனே அது அம்மா அப்பா சொல்லவே தேவையில்ல, நம்மளே போய் பல்லு வளர்க்கும் தானே. எந்திரிச்சோனே யூ வில் கோ டு யுவர் பாத்ரூம் ஆன் யுவர் ஓன். நீங்களே பல்லு வளர்க்குவீங்க, நீங்களே போய் குளிப்பீங்க, நீங்களே சட்டை போடுவீங்க, நீங்களே பஸ்ஸுக்கு போறதுக்கு ரெடியா இருப்பீங்க, ஸ்கூலுக்கு போக ரெடியா இருப்பீங்க. சோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயத்த மீண்டும் 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 செய்யற போது அது நம்ம பழக்கங்களா மாறுது, அதுவாதான் நம்ம உருவாகுறோம். சோ இந்த பழக்க தோஷத்தை மாத்த முடியுமா? நிச்சயமா முடியும். நான் ஒரு விஷயமா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன்.
இத வந்து ஹேபிட் தானே, இது எங்களுக்கு தெரியும்னு அலட்சியமா எடுக்க வேணாம். ஏன்னா அப்படின்னு பார்த்தா அந்த 21 டேஸ்ல நீங்க நான் சொன்ன விஷயத்த கடைபிடிச்சிருப்பீங்க. ஸோ யூ சி த மைண்ட் டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். உங்க மேல தப்பே கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆழ்மனம் எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கோ அது விடாது உங்களை. அது தடுத்துக்கிட்டே தான் வரும். அது கொஞ்சோண்டு காசிப் பண்ணாதான், ஒரு புறம் பேசினாதான் ஒரு அப்பா இன்னைக்கு ஒரு ஆளை பத்தி பேசிட்டேன் அப்படின்னு ஒரு நிம்மதி கொடுக்கும். பிகாஸ் அது மீண்டும் மீண்டும் செஞ்ச ஒரு விஷயம், அது மாத்தி அமைக்க விடாது. அதைத்தான் நீங்க பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். அதுக்கு முன்பு ரொம்ப முக்கியம், நீங்க வந்து அது முடிவு எடுக்கணும். லெட் மீ ஷேர் மை ஸ்லைட் வித் யூ ஃபார் டுடே. ஸோ மீண்டும் மீண்டும் எதை நீங்க செய்றீங்களோ அதை தான் நீங்க அதுவாக தான் நீங்க உருவாக்குறீங்க. கேன் யூ ஆல் see my slide? எல்லாத்துக்கும் பார்க்க முடியுதா? ஓனா? ஓகே, குட். ஓகே, இப்ப நான் சொன்னபடி எப்படி இந்த பழக்க தோஷம் ஹேபிட் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிமைண்டர். இந்த 3 R ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எது செஞ்சாலும் இந்த 3 Rக்குள்ள நல்ல விஷயங்களை பழக்க தோஷத்துக்கு கொண்டு வந்தீங்கனாலே நிறைய விஷயத்த நீங்க மாத்தி அமைப்பீங்க. அப்ப இந்த பல்லு விளக்குற விஷயம் சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ரிமைண்டர். எப்ப பாரு ஒரு R நிக்குது, நாள் காலத்துல நான் பல்லு விளக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் அந்த ரிமைண்டர். அதே என்னாவது ருட்டீனா மாறுது, திருப்பி திருப்பி செய்யறதுக்கு உள்ள விஷயம் ஆகுது. அந்த ருட்டீனா மாறக்கூடிய விஷயம் என்னவா மாறுது? ரிவார்ட்டா மாறுது. அப்ப இந்த ரிவார்ட்னு சொல்லக்கூடியது, இது நல்ல விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பல்லு வளர்க்கிறோம், அதையே செஞ்சுட்டு இருக்கோம், சுத்தமா இருக்கு நம்ம பல்லு. சோ அதோட ரிவார்ட் என்னன்னா பல்லு சுத்தமா இருக்கு. அதே சமயத்துல நீங்க சிகரெட் பிடிப்பீங்கன்னு வச்சுக்கோ, சும்மா வச்சுக்கோ, நீங்க தெரியும் நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. சோ ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் as I am hurting somebody. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு சிகரெட் புகை பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிமைண்டர் கொடுக்குறீங்க உங்க பிரெயினுக்கு, இந்த டைம்ல நான் சாப்பிட்டுட்டுனா போய் சிகரெட் புகை அடிச்சாதான் நல்லா இருக்கும், இல்ல இந்த மாதிரி டைம்ல நான் குடிச்சேன்னா எனக்கு திங்கிங் நல்லா இருக்கும். இதை ரிமைண்டரா வச்சுட்டீங்க, அதை ருட்டீனா செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதோட ரிவார்ட் என்ன? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம லங்ஸ் சூனர் ஆர் லேட்டர் பாதிக்கப்படும். அதுதான் அதோட பெனிஃபிட், அதோட ரிவார்ட். சோ இது யாரு கிரியேட் பண்றா? நாமளா தான் நம்ம ஒரு விஷயத்த கிரியேட் பண்றோம். நம்ம ஹேபிட்ஸ உருவாக்குறோம். அடுத்தது நம்மளோட இந்த பழக்க வழக்கம் நம்மள உருவாக்கிருச்சு. இப்ப நீங்க என்னவா இருக்கீங்க, அதுக்கு எந்த ரிசல்ட் உங்களுக்கு வருதோ அது ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உருவாக்குன அந்த பழக்க தோஷங்கள் அது உங்களை இப்ப உருவாக்கிட்டு ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அதே குட் ஹேபிட்ட நீங்க வந்து அடிக்டடா கூட ஆகலாம். ஏன்னா அதோட ரிவார்டிங் வந்து ஒன்னும் நல்லது. அது சக்சஸ்ஃபுல்லுக்கு வேண்டிய அத்தனை ஹேபிட்டும் நீங்க கடைபிடிச்சா நீங்க வெற்றியாளரா மாறுற போது அது எவ்வளவு பெரிய ரிவார்ட், எவ்வளவு பெரிய சந்தோஷம் கொடுக்குது. அதை கொஞ்சோண்டு அப்படி ஸ்விட்ச் பண்றோம். கெட்ட ஹேபிட்ல இருந்து நல்ல ஹேபிட்டை வந்து ரிமைண்ட் பண்ணி ருட்டீன் ஆக்கி ரிவார்ட்டா மாத்துறோம். அதுதான் நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஆஃப்கோர்ஸ் இதை சொல்லக்கூட ரொம்ப சுலபமா இருக்கு. எந்த ஒரு காரியமுமே ஒரு ஹேபிட்டை மாத்தணும்னா, இந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 21 நாள் நம்ம டைம் கொடுத்தோம்னா இந்த ஆள் மனம் மெதுவா அதை மாத்தும். அப்ப நம்ம ஒரு விஷயத்த மாத்துறதுக்கு 21 நாள் நீங்க டைம் கொடுக்கணும் உங்களுக்கு. யூ cannot be thinking overnight I can change everything. ஏன் இன்னைக்கு நான் நினைச்சிட்டேன், நான் ருட்டீன் மாத்திட்டேன், ஏன் வர மாட்டேங்குது? No, you have to give 21 days for your brain to accept, subconscious to receive. அத முழுசா மாத்தி அமைக்கிற தன்மை நம்ம கிட்ட இருக்கு. Because it is by choice. So சக்சஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹேபிட் என்ன? இதுல நம்ம ரொம்ப பேர் கவனிக்கவே மாட்டோம். சக்சஸ் வேணும்னு நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா சக்சஸுக்கான செக்லிஸ்ட் இருக்கா? இது வந்து நான் டாக்டர் ரவி கிட்ட தான் இதை கத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் எது செஞ்சாலும் ஒரு செக்லிஸ்ட் இருக்கணும். ஈவென்ட் நடத்தினாலும் சரி, ஒரு ப்ரோக்ராமுக்கு போறதா இருந்தாலும் சரி, அவர் வாழ்க்கை தரத்தை மாத்துறதுக்கு கூட ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பாரு. அப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி சட்டத்துல பார்க்க போது பொதுவாவே நம்ம வந்து பொதுவா தான் இருப்போம், செக்லிஸ்ட் வச்சுக்க மாட்டோம். சோ ஒரு செக்லிஸ்ட் வச்சு அந்த ஹேபிட்டை மாத்திக்கிட்டே வந்தோமா, நிச்சயம் ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு புது விஷயத்தை நீங்க பாப்பீங்க. அது என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எக்ஸலன்ட் இஸ் நாட் an act, இஸ் a habit by choice. இந்த மேன்மை சொல்றாங்கல்ல, இந்த மேன்மை என்பது ஒரு செயல் அல்ல, விருப்பத்துக்கு தக்காப்புலதான் அந்த பழக்கம் உருவாக்குறோம். சோ இந்த விருப்பத்தை மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் மாத்த முடியும். இன்னொரு வெற்றியாளர்களோட மக்களை நீங்க பாத்தீங்கன்னா, they are simply with those successful habits. அவங்க சக்சஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் என்னவா இருக்கோ அதை செக்லிஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்றவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. சோ இஸ் தட் வெரி டஃப்? இட் இஸ் நாட் டஃப். அதை எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறோம், அதை வந்து செயல்ல போடுறோம், பிராக்டிஸ் பண்றதுல தான் முக்கியமான விஷயமே அடங்கியிருக்கு. என்னோட வாழ்க்கை தரத்தை ஒரு சாதாரண லைஃப்ல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆட்டிடியூட்லயும் சரி, என்னோட பொருளாதாரத்திலயும் சரி, என்னோட ஹெல்த்லயும் சரி, ஃபேமிலி விஷயத்திலயும் சரி, ஹாப்பினஸ்லயும் சரி, இந்த ஒரு விஷயத்த ஹேபிட்டை வந்து கடைபிடிச்சு மாத்தி அமைச்ச போது நிறைய விஷயத்த நாங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லைஃப் ஸ்டைல
உருவாக்கணும், அதை வந்து ஃபாரெவராவும் இப்ப வச்சிருக்கிறோம். சோ அந்த இதுல நிறைய இருக்கு, இது சொல்ல போனா நிறைய இருக்கு. பட் எந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க மெயினா கடைப்பிடிச்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். ஃபார் நியூ கமர்ஸ் ஐ திங்க் இட் வில் பி வெரி குட் ஃபார் why you need to have goals in your life and everything. So first you must have a burning desire. அது பேர்னிங் டிசைர் என்னன்னா அக்கம் பக்கம்லாம் பார்த்துலாம் வரக்கூடாது. உங்களுக்கா ஒரு வெறித்தனம் இருக்கணும். இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையில வாழ்ற போது டாக்டர் ரவி கிட்ட இருந்து நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல இருந்து தான் வந்தாரு. ஆனா அவருக்குள்ள இருக்கிற அந்த டிசைர் வாழ்க்கையில வெற்றி பெறணும், சாதிக்கணும் அப்படின்றதுல ஒரு வெறித்தனமா இருக்கும். இந்த ஃபயரை போல. அது வந்து எனக்கு வந்து எப்படி எனக்கு வந்து அந்த டைம்ல லைக் பை லாஜிக் மைண்ட் இஸ் லைக் நம்மளுக்கு அந்த அளவுக்கு போக முடியாது, பெரிய அளவுக்கு போக முடியாது. ஒரு சாதாரண இதுக்கு தான் போக முடியும். பிகாஸ் பேரண்ட்ஸை பார்த்து கத்திருக்கோம், இதெல்லாம் பதிஞ்சிருக்கு இல்லையா? அது பிரகாரம் தான் நம்ம வந்து அதை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படின்றது பிரகாரம் பார்க்கக்குள்ள இவர் ரொம்ப வித்தியாசமா என் கண்ணோட்டத்துக்கு தெரிஞ்சாரு. அந்த பேர்னிங் டிசைர்ல வந்து அவர் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பொறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம்னு இருக்கக்கூடாது. பொறந்தோம் வாழ்ந்தோம் சாதித்தோம் இறந்தோம். அந்த சாதித்தோன்னு நடுவில் ஆட் பண்ணிருக்காரு பாருங்க. அது எப்பவுமே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஏன்னா அவர் எப்பவும் சொல்லுவாரு, நம்மளோட சரித்திரத்தை நாம தான் மாத்தணும். நம்ம அப்பா வந்து இப்படி கூலி வேலை செஞ்சாரு, நானும் கூலி வேலை தான் செய்வேன், நானும் இப்படிதான் வருவேன் அப்படின்றது சட்டமே கிடையாது. நீ எப்படி உன் சரித்திரம் வேணும்னு மாத்தி அமைக்கிறியோ அது போல உன் பரம்பரையே மாறும். அதெல்லாம் பேச நல்லா இப்ப எத்தனை பேருக்கு ஆமா இவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் கூட இருந்திருக்கும். பிகாஸ் when he was talking ourselves bit like that. பட் ரியாலிட்டியில அவர் வந்து ஒரு நல்ல உதாரணமா இருந்தாரு. அவரோட வாழ்க்கை தரத்தை ஒரு ஹேபிட் வச்சு மாத்தினாரு. ஒரு கோல்ஸை செட் பண்ணாரு. இப்ப வரைக்கும் சில பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்க, வாட் இஸ் யுவர் கோல் அப்படின்னு கேட்கிற போது இன்னமும் தடுமாறுறாங்க. இல்ல எனக்கு காசு போடுறதா, ஹெல்த் போடுறதா, ஹாப்பினஸ் போடுறதா, நாங்க ஒரு டிவோர்ஸ் கட்டத்துல இருக்கோம், எதை நான் போடணும் எனக்கு தெரியலன்றாங்க. சோ உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு தெரியாத போது உங்களோட இலக்கும் நீங்க செட் பண்ண முடியல, உங்களுக்கான ஒரு டைரக்ஷனும் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்க முடியல. அப்ப எப்படி நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நானும் வெற்றி பெறுவேன் அதான் கேட்கிற போது சில பேர் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படிதான் சொல்லுவாங்க. சில பேர் நிச்சயம் நான் வெற்றி அடைஞ்சிருவேன். ஏன்னா அவங்களுக்கு இலக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. they know what to choose. So those who newly begin, உங்களோட கோல்ஸ் இப்பதான் நீங்க செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மெசேஜ், எது உங்களுக்கு ப்ரையாரிட்டியா இருக்கு. இப்ப காசு முக்கியம்னா நீங்க காசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும், எப்பல இருந்து அதை அடைய போறீங்க, எண்ட் மைண்ட்ல அதை விஜுவலைஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன்ல ஒரு 10,000 வெள்ளி வேணும் மாசம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பயே அது அடைஞ்ச மாதிரி உங்க எண்ட் மைண்ட்ல நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அது பேர்னிங் டிசைரா உங்களுக்கு இருக்கணும். சும்மா நீங்க ஏதோ தானோ போட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளவு குழப்படி இருக்க போது எதுக்கு 10 கோல்ஸ்? டேக் ஒன் கோல், மெட்டீரியலைஸ் இட், தென் அடுத்ததெல்லாம் தானா வந்துடும். உங்களுக்கு காசு இருந்தாலே ஹாப்பினஸ், வீடு காடி எல்லாமே நீங்க வாங்கிட முடியும் இல்லையா? சோ உங்களோட வந்து கோல் செட்டிங்ல காசு போடலாம். ஐ மீன் திஸ் இஸ் மை சஜஷன். பிகாஸ் நாங்க என்ன பிராக்டிஸ் பண்ணுவோம் அதை தான் நான் சொல்லித்தரேன். பட் உங்களுக்கு காசெல்லாம் இருக்கு, எனக்கு இப்ப பெரிய வீடு வாங்குறதுல கோல்ஸ் இருக்குன்னா ஓகே, ஸ்டார்ட் வித் யுவர் ஹவுஸ். இல்ல பெரிய காடி நான் மாத்தணும்னு இருக்கேன், ஓகே யூ கேன் டு இட். சோ யூ சூஸ். அந்த மாதிரி உங்களுக்கு தீவிரமான ஒரு கோல் செட்டிங் இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்க சக்சீட் பண்ண முடியும். பிகாஸ் தட் கிவ்ஸ் யூ டைரக்ஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா ரீட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சொன்னல கஷ்டகால டைம்ல டாக்டர் ரவி கிட்ட நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன். எங்க பார்த்தாலும் இருக்கும். அப்ப நான் கேட்கிற போது, ஏன் நீங்க இவ்வளவு அஃபர்மேஷன் வீடு பூரா ஒட்டி வச்சிருக்கீங்க, எங்க பார்த்தாலும் அதுதான் தெரியுது, பாத்ரூம்ல கூட குளிக்க இந்த வேர்ட்ஸ் அப்படி கிளான்ஸா இருக்கும். ஐ எம் வெல்தி, ஐ எம் ஹெல்தி அப்படி நிறைய இருக்கும். அப்படி ஜிக்ஸா பாசல் மாதிரி வச்சிருப்பாரு. அதை பார்த்தாலே டக்குன்னு பார்க்கணும், எங்க ஐ எம் ஹெல்தி அப்படின்னு வெல்தி அப்படின்லாம் இருக்கும். பட் நான் வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ற போது ஐ ரியலைஸ் ஒன் திங். இந்த ஆள் மனது வந்து பிக்சரா இல்ல வேர்ட்ஸா நீங்க ஏதோ நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அது உள்ளுக்கு பதிவாக்கிருமா. அதை பதிவாக்குற பாட்டுக்கு அது வந்து அதுக்குள்ள வேலையை உள்ளுக்கு இருந்து செய்ய ஆரம்பிக்குமா. இவங்க ஐம் ஹாப்பின்னு சொல்றாங்க, ஐம் ஹெல்த்தி சொல்றாங்க, ஐம் வெல்த்தி சொல்றாங்க, இதை மாதிரி நான் அவங்களை உருவாக்கணும்னு அது உருவாக்குமா. அப்பதான் புரிஞ்சிச்சு, இவர் ஏன் சென்டென்ஸா மட்டும் வைக்கல, இன்னும் பாத்ரூம்ல ஹால்ல எல்லாத்துலயும் வச்சிட்டு இருக்காரு. அதை பாக்குற போது பதிவு நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தக்காப்புல நான் மாறுறதையும் நான் பார்த்தேன். என்னோட ஹேபிட் மாறுனுச்சு, என்னோட அவுட் தோற்றம் சொல்றாங்க அது மாறுனுச்சு, நிறைய விஷயங்கள். அப்ப அதை ஈடுபடக்குள்ள பார்க்கக்குள்ள இந்த அஃபர்மேஷன்லாம் அதுல இருக்கு. கருணை மாறுது, ஐம் கிரேட்ஃபுல், ஐம் கான்பிடென்ட், இதெல்லாம் இதை பார்க்க நிறைய விஷயங்கள் மாறுச்சு.
அப்ப இதுல இன்னொரு முக்கியமான கருத்து ஏன் இந்த வாட்டர் போட்டிருக்குன்னா, இந்த அழுக்கு தண்ணி இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த தண்ணி எப்படி சுத்தம் நிறைய வகை இருக்கு. த ஈஸியஸ்ட் வே, எப்ப நம்ம சுத்தமான தண்ணிய ரொம்ப ஊத்திக்கிட்டே இருக்கிறோமோ, அப்ப இந்த அழுக்கு தண்ணி மாறி இந்த சுத்தமான தண்ணி கிடைக்குது. அதே போலதான் நம்மளோட ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும், அந்த தேவையில்லாத பதிவுகள், நெகட்டிவ் பதிவுகள் எப்படி கிளியர் பண்ண முடியும்னா, இந்த ஒரு பிராக்டிஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நிறையாவே இந்த மாதிரி எப்படி இந்த சுத்த தண்ணி, அழுக்கு தண்ணி சுத்த தண்ணியா மாறுத ஊத்த ஊத்த இத போட 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 யூ வில் பிகம் தட். இந்த ஹேபிட்ட நீங்க பிராக்டிஸ் நிச்சயம் பண்ணணும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இதுதான் எங்க வாழ்க்கை தரத்தை மாத்துச்சு. பிஃபோர் ஈவன் செட்டிங் த கோல், இததான் ரொம்ப அவர் பிராக்டிஸ் பண்ணாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பேட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணலாம். ஆனா அதுல வாழ முடியுமா? ஒரு ட்ராக் அடிக்க கூட தான் சொல்றான், ஐயோ நான் சந்தோஷமா இருக்கேன் ட்ராக் அடிச்சிட்டு. அதுல நிம்மதியா வாழ முடியுமா? போய் நீ ட்ராக் வாங்குற போதே பிடி போட்டுருவ, இல்ல அடிச்சிட்டு இருக்கிற போதே நீ அதுல வாழ முடியாது, கொண்டு போய் உள்ளுக்கு வச்சிருவாங்க. எவ்வளவு நிம்மதியை இழக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? ஆனா நல்ல விஷயங்களை இந்த ஹேபிட் கிரியேட் பண்ண கஷ்டமா இருக்கும். பட் யூ கேன் லீவ் ஈஸிலி அண்ட் ஹாப்பிலி இன் தட். சோ முடிவெடுத்துருங்க, இதை படிக்க தொடங்கிருங்க. பிகாஸ் இட்ஸ் அ பிக் மந்திரா இன் மை லைஃப். அடுத்தது, எது நடந்தாலும் உங்க வாழ்க்கையில அப்ரிஷியேட் பண்ண கத்துங்க, வாழ்த்துங்க. அது என்னவா இருக்கலாம். இப்ப சமீபத்துல கூட நாங்க சில பேரை பாக்குற போது, எங்க லீடர் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, அவர் என்ன என்ன மோசமா சொல்றாரு, ஒன்னால இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, அப்புறம் டவுன்லைன் என்னோட ஏத்துக்க மாட்டாங்க, ஒழுங்கா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த நெட்வொர்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதே சமயத்துல பாசஸ், ஸ்டாஃப் இவங்க கிட்டயும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கும். உங்க லீடரே உங்களை ஏமாத்தி இருக்கலாம், உங்க மென்டோவே உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களை ஏமாத்திருக்கலாம், உங்க ஹர்ட் பண்ணிருக்கலாம், உங்க அம்மா அப்பா உங்களை ஏசி இருக்கலாம், உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கலாம். தத்தோ டாக்டர் ரவி எனக்கு கத்து கொடுத்த ஒரே விஷயம், அதை அப்ரிஷியேட் பண்ணுன்னு. அது எப்படி முடியும்? இவ்வளவு தூரம் ஹர்ட் பண்ணிருக்காங்க, இத போய் அப்ரிஷியேட் பண்ண சொல்றீங்க? தோணும் தானே, ரியாலிட்டி அதுதானே. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட எப்பவுமே கேட்பாரு, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, அது உண்மையா, அதை நீ ஏத்துக்கிறியா கேட்பாரு. அஃப்கோர்ஸ் வாட், இந்த கடவுள் நினைச்சாதானே எல்லாமே. அவர் நினைச்சதுனால நம்மளே பிறந்திருக்கோம் அந்த உலகத்துல. சோ கடவுளோட இது இல்லாம எதுவுமே நடக்காதுன்னு. அப்ப கடவுள் அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா, உனக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவர் ஏற்படுத்தி கொடுத்த விஷயம். அது ஹர்ட்டா இருக்கட்டும், உன்னை சீட் பண்ணிருக்கட்டும், உன்னை வந்து பயங்கரமா பிட்ரே பண்ணிருக்கட்டும், எதா இருந்தாலும் மன்னிச்சுக்கிட்டு அவங்கள வாழ்த்து. ஏன்னா அவங்கதான் உன் வாழ்க்கை தரத்தை மாத்துறதுக்கான விக்டிமா ஆயிருக்காங்க. அத சொல்லக்குள்ள எனக்கு ஒரு பெரிய மன ஆறுதல் கிடைச்சுச்சு. என்னது, நம்ம வாழ்க்கை தரத்தை மாத்துறதுக்கு இவங்க எல்லாம் விக்டிமா உருவாயிருக்காங்களா? இவங்க இவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களா? அவங்கள பிளஸ் பண்ணு. அன்னையில இருந்து என்னோட சிந்தனை நான் மாத்திக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் நடந்தா கூட ஓகே, ஐ எம் ஹர்ட். ஆஃப்கோர்ஸ் ஹர்ட்ன்றதை நீங்க மாத்த முடியாது இல்லையா? பட் அதுவே ஒரு ஃபீலிங்ஸா மாறக்கூட லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி எந்த தரவாயில வேலை செய்து யோர் ஃபீலிங். அப்போ ஃபீலிங் ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நடக்கிற போது உங்க ஃபீலிங்ஸ்ல ஹர்ட்டோ இல்ல பிட்ரேவோ இல்ல சீட்டட்டோ அதெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க அனுப்பக்கூடிய சிக்னல் இந்த பிரபஞ்சத்துக்கு, நீங்க லேக், எனக்கு நான் போரா இருக்கேன், லேக்கா இருக்கேன். அப்போ உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த தான் அதிகமா கொடுக்குமே ஒழிய உங்களுக்கு வேணும்ன்ற விஷயத்த கொடுக்காது. அப்ப அந்த அடிப்படை நீங்க வாழ்த்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீங்க வாழ்த்த என்ன நடக்குதுன்னா, யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதிகமா கொடுக்கணும். அதான் அதோட காலிங் தான். அது என் லைஃப்ல உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன், அதுல நிறையவும் பார்த்தேன். சோ அந்த வகையில நான் டாக்டர் ரவிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் ஹி சேஞ்ச் மீ, ஹி மேக் மீ டு ஹேவ் திஸ் ஹேபிட். இனிமே என்ன நடந்தாலும் நீ நன்றி தான் சொல்லணும், அவங்கள வாழ்த்தணும், அவங்கள பாராட்டணும் அப்படின்னு. சோ அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து ஹேபிட்டா ஆக்கிக்கிங்க. ஐ பிலீவ் லா ஆஃப் அட்ராக்ஷன் அட்டென்ட் பண்றவங்க நிறைய பேர் இதுல வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா ஆக்கிக்கிங்க, ஹேபிட் ஆக்கிங்க. ரிமைண்ட், ரொட்டீன், ரிவார்ட்டா மாத்திக்கிங்க. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், நம்பர் 4, பிவேர் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன். நம்மளோட வார்த்தைகளுக்கு நிறைய சக்தி இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மளோட இந்த உடலையும் இந்த மனதையுமே மாத்துமா, அந்த சக்தி இருக்கு. அப்ப இதுல வந்து நான் இப்ப இப்படி சொல்றேனே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீல் பண்ணுதா? என்ன வார்த்தை ஆக்ஷன் வந்து பண்ணுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. பட் அதுல வந்து நிச்சயமா அதுல வந்து ஒரு கருத்து இருக்கு. பட் அந்த கருத்து வந்து என்னைக்கு எனக்கு விளங்குனுச்சுன்னா, டாக்டர் ரவி வந்து எனக்கு ஒரு டெக்னிக் சொன்னாரு. அந்த டெக்னிக் உங்களுக்கு தான் இப்ப நான் வந்து செஞ்சு பார்க்கணும்னு விரும்புறேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? என்னோட ஸ்கிரீன் எனக்கு கிளியரா தெரியுதா? பிகாஸ் சம்திங் ஐ நீட் டு ஷோ யூ இன் ஹேண்ட். எல்லாம் கிளியரா இருக்கீங்களா? உங்க கை 2 கை பாத்துக்குங்க. ஓகே, ஐ ஆல் வித் மீ. ஓகே, குட்.
இந்த ஒரு விஷயம் என்ன நிறைய விஷயத்துல ஒரு ஹேபிட்டை மாத்த வச்ச ஒரு விஷயம். அதனால இந்த டாபிக்ல நான் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்லணும்னு விரும்புறேன். உங்க 2 கையை எடுத்து இங்க 2 கோடு இருக்கு பாருங்க. 2 கையிலுமே ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை 2யும் இப்படி ஜாயின் பண்ணுங்க. இப்படி ஜாயின் பண்ணி இப்படி கொண்டு வாங்களேன். அந்த கோட்டுல நீங்க ஜாயின் பண்ணிருக்கணும். நீங்க ஜாயின் பண்ணி நீங்க இப்படி 2 கையும் கொண்டு வாங்க. கொண்டு வரீங்களா? ஓகே. அந்த கையை கொண்டு வந்துட்டு நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. அதுல ஒரு கை நீட்டா இருக்கும், ஒரு கை கட்டையா இருக்கும். am I ரைட்? எல்லாத்துக்கும் தெரியுதா? ஒரு கை வந்து அந்த கோடோட நீங்க ஜாயின் பண்ணி வைக்கக்குள்ள ஒரு கை இறக்கமா இருக்கும், ஒரு கை நீட்டா இருக்கும். கரெக்ட்? வர்ணீசா, ஐ கேன் see you. Can you see that? ஓகே. சோ இப்ப என் கூட கொஞ்ச நேரம் எங்கேஜ்ல இருங்க. ஒரு 10 தடவை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். நீங்க லவுடாவும் சொல்லிக்கலாம், இல்ல மனசுலயும் சொல்லிக்கலாம். எந்த கை உங்களுக்கு கட்டையா இருந்துச்சு, இறக்கமா இருந்துச்சு, அதுல வந்து ஆங்கிலத்துல நீங்க சொல்லிக்கலாம் grow longer, இல்ல தமிழ்ல நீட்டமா வளரு, நீட்டமா வளரு அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். சோ 10 தடவை நான் ஆங்கிலத்துல சொல்ல போறேன், நீங்க தமிழ்லயே சொல்லிக்கலாம். அந்த கட்டையா இருந்த கைய நீங்க பார்த்து சொல்ல போறீங்க. ஓகே, ஸ்டார்ட்டா? ஐ ஆல் ரெடி? ஓகே. அந்த கட்டையா இருந்த கையை எடுத்துக்குங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க. grow longer, 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 grow longer. அப்படியே திருப்பி அந்த கோட்டிலே நீங்க வச்சு அந்த கையை நீங்க ஒண்ணு சேருங்க. இப்ப பாருங்க உங்க கை எப்படி இருக்குன்னு. சேம் லெவல்ல இருக்கும். எப்படி ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இது வந்து ஆச்சரியம். எப்படி நம்மளோட வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு, நம்ம பாடி கேட்டு இந்த ஒரு சேஞ்ச பண்ண வைக்க முடியுதுன்னு அவர் காமிச்சாரோ, அன்னையில இருந்து நிறைய பழக்க வழக்கத்தை நான் மாத்த ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து என்னையும் அறியாமே நிறைய எல்லா வேலையும் செய்ய ஐம் சோ டயர்ட்லா, ஐம் வெரி டயர்ட்லா, இது மாதிரி கண்ணாமினான்னு பேசுவேன். அப்ப அது பேச பேச என்ன ஆகுது, இந்த பாடி அது உள்வாங்குது, இந்த மைண்ட் அதை உள்வாங்குது, அதுக்கு தக்காப்புல அந்த ஆக்ஷனை புரிய வைக்குது. அதுல இருந்து வரக்கூடிய அதிர்வலைகளை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேர்க்குது. அது நம்மளுக்கு தக்காப்புல என்னென்னலாம் வந்து சேர்க்கணுமோ அதெல்லாம் வந்து சேர்க்குது. எப்ப பாரு உடம்பு சரியில்லாம இருக்கட்டும், அன்னைக்கு பூரா நல்லா இருக்கேன், நானு நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன், நீ நல்லா ஆயிடுவீங்க. எப்படி இந்த கைக்கு சொல்லி அது வளருதோ அது மாதிரி நீங்க என்ன விஷயம்லாம் வேண்டாவோ அதை ஆப்போசிட்டா சொல்லிக்கிட்டே வாங்களேன். ஒரு சரி உடனே நடக்கல, 21 நாள் நீங்க பழக்கிட்டே வாங்க. அது வந்து நிறைய விஷயத்த மாத்தி அமைக்கிறது. நான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்ட ஒரு மிகப்பெரிய உண்மை. அதோட தான் என்னோட இந்த பாசிட்டிவ் ஹேபிட் வந்து மாத்தி அமைக்கவே ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் அந்த 10ஓட ஒண்ணா எல்லாம் கேட்பேன், அவர் சொல்றதெல்லாம் ரிசல்ட்டா பார்ப்பேன். பட் சம்திங் லைக் நெவர் ரியலி கம் ஃப்ரம் மீ வித்தின். இதை பார்க்க ஆரம்பிச்சோன்னே தென் ஐ ஸ்டார்டட் சேஞ்சிங். ஓ மை காட், நான் சீக்குன்னு இருக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த சும்மா திரும்ப இந்த பெம்பட்டா இருப்பாங்க தெரியுமா சில பேரு, ஹஸ்பண்ட சொல்லணும் இல்லைன்னா அம்மாட்ட சொல்லணும், எனக்கு தெரியுமா உடம்பு முடியல தெரியுமா, உடம்பு முடியல தெரியுமா. ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னா இப்படிதான் ஆகும், உடம்பு முடியாமே போயிடும். ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ், பிகாஸ் அது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கு. பிகாஸ் திஸ் கிரியேட்ஸ் a lot of emotion. இமோஷன்ல தான் இந்த சிக்னல் இந்த பிரபஞ்சத்துக்கு போகுது. உணர்வுகள், அதுலதான் என்ன அலைகள் வேலை செய்யுது, ஃப்ரீக்வன்சி. ஸோ யூ கோட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அண்ட் இன்னொரு குட் ஹேபிட் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா, பிசிக்கலும் மைண்ட் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் இதுல சரியா நீங்க இருந்தீங்கன்னா நிறைய சக்சஸ் நீங்க அடைவீங்க. டாக்டர் ரவி கிட்ட நான் முத பார்த்த அந்த மாற்றம், அந்த அஃபர்மேஷன். அடுத்தது இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதாவது பாடியில ஹெல்த்தி ஃபுட்டா தான் சாப்பிடுவாரு, எக்ஸசைஸ் பண்ணுவாரு. எக்ஸசைஸ் பத்தி போன தடவை நிறைய சொல்லியிருந்தாரு, எப்படி அந்த பிரெயின் இயங்குது, ஏன் நீங்க எக்ஸசைஸ் செய்யணும். அப்புறம் குட் ஸ்லீப், அதுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் அந்த ஸ்லீப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து குட் ஸ்லீப் எடுத்துக்குவாரு, ரிலாக்ஸ் பண்ணிக்குவாரு. அதே சமயத்துல மைண்டுக்கும் அந்த வேர்ட்ஸ், என்னென்ன வேர்ட்ஸ் போடணும், அதை எப்படி ட்ரெயின் பண்றது. இது வந்து ஒரு இந்த சப்கான்சியஸ் மைண்ட்றது, இந்த ஆள் மனதுன்றது ஒரு ஜீபம்பா விளக்குன்றாங்களே, நீ என்ன வேணுமோ அதை போட்டுனா அது பிரகாரம் அது நடக்கும். ஆனா அவர் பிராக்டிஸ் பண்றதுல நான் நிறைய பார்த்திருக்கேன், எப்படி அதை எடுக்கேட் பண்றாரு, இப்படிதான் எனக்கு வேணும்னு, எப்படி அது ஒரு ஹேபிட்டா வச்சிருக்காரு. பிரெயின் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் ரொம்ப செய்வாரு. சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணணும். சோல் ரீதியில மெடிடேட் பண்ணணும், நீங்க ப்ரே பண்ணலாம், கிவ் சர்வீசஸ். சர்வீஸ் கொடுக்க இப்ப சந்தோஷம்ன்றது நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா சந்தோஷம் இல்லை. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் பண்ணி பாருங்க, அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேற லெவல். இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். ஆல்வேஸ் ஐ ஃபீல் சோ நைஸ் வென் ஐ டூ மை சேரிட்டி ஒர்க் ஆர் சோஷியல் ஒர்க். ஏன்னா அதுல கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த ஃபீலிங், அந்த உணர்வு இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு அந்த ஹோல்டிங் சப்கான்சியஸ் மைண்ட், அது நம்மளுக்கு வேணுன்ற ரிசல்ட்டை கொடுக்குது. இப்ப சமீபத்துல கூட நம்ம 11/11 குளோபல் பீஸ் டே வந்து கோயம்புத்தூர் இந்தியால நடத்துனாங்க. அங்க எங்களுக்கு பங்கு பெற சான்ஸ் கிடைச்சிச்சு.
And Dr. Sada மூலியமா we had a chance to meet our star actress Namita and அவங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் வீரா, அவரும் ஒரு படம் நடிக்கிறாரு. அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த ஹோல் டே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அப்ப நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கக்குள்ள அவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ண, உங்களோட ஸ்கெடியூல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும், எல்லாமே ஷூட்டிங் பட் யூ பிகேம் அ ஸ்டார். ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் தட் யூ மேக் இட் அ ஹேபிட் டு பிராக்டிஸ். அவங்க கிட்ட கேட்கிற போது இந்த 3 விஷயத்த ரொம்ப ஆழமா சொன்னாங்க. நான் 5:30 மணிக்கு எந்திரிப்பேன், எந்திரிச்சு எனக்கு வந்து என் பாடிக்குலாம் என்னென்ன கொடுக்கணுமோ, எக்ஸசைஸ், ஜிம் போறது, இதெல்லாம் நான் கொடுப்பேன். அடுத்தது மைண்டுக்கு என்னென்னலாம் அந்த அஃபர்மேஷன்ஸ், குட் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் செய்யணுமோ அதை நான் செய்வேன். அப்புறம் மெடிடேட் பண்ணுவேன். 5:30 மணிக்கு எந்திரிச்சு 10 மணி வரைக்கும் அவங்க அதை தான் செய்வாங்களாம். ஐ கிவ் டைம் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னாங்க. அப்ப அந்த கொடுக்கிற விஷயம் எந்த அளவுக்கு அவங்களோட ஹேபிட்டா இருக்கு, அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுத்திருக்கு, ஒரு பெரிய ஸ்டாரும் மாறினாங்கன்னு அதை என்னால அங்க பார்க்க முடிஞ்சு. ஸோ ஐ ஃபீல் சோ பிளஸ்ட் பிகாஸ் டாக்டர் ரவியோ இதுதான் ஆரம்பத்துல இருந்து எனக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம். ஸோ இது இந்த 3 விஷயத்துல கொஞ்சம் கடைப்பிடிங்க. தூங்க ரொம்ப லேட்டா 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் தூங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஏர்லியா ஆக்கிக்கிட்டு படுத்துட்டு ஆன் டைம்ல எந்திரிங்க. சன்ரைஸ் பண்ணக்குள்ள பி த சன்னோட அந்த லைட்டை ரிசீவ் பண்ணுங்க. பிகாஸ் தட் கிவ்ஸ் யூ a lot of feeling, that gives you a lot of energy. வைட்டமின் டிஏ அங்கிருந்து தான் கிடைக்குது. ஸோ நீங்க நல்லா 3 மணி 4 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா காலங்கத்துல எந்திரிக்க முடியாது. யூ மிஸ் த டைமிங் ஆஃப் கெட்டிங் தட் சன்ஸ் பவர். சன்னோட லைட்டே நீங்க கிடைக்கிறதுக்கு இழந்துருவீங்க. ஸோ இதெல்லாம் என் பிராக்டிஸ்ல நான் மாத்தின ஒரு விஷயம், அது நிறைய சக்சஸ் கொடுத்துச்சு. ஸோ அதை ஐ ஷேர் வித் யூ. இதுல கொஞ்சம் கடைப்பிடிங்க. ஓகே, அடுத்தது ஃபைண்ட் யுவர் செல்ஃப். பிஃபோர் ஐம் கோயிங் டு ஃபினிஷ், ஃபைண்ட் யுவர் செல்ஃப்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதை நீங்க முக்கியமா ஹேபிட்டாவே ஆக்கணும். மெடிடேட் ஆர் ப்ரே. தோஸ் ஹூ டோன்ட் நோ ஹவ் டு மெடிடேட், நீங்க தியானம் பண்ண மாட்டீங்க, ப்ரே நிறைய பண்ணுவீங்கன்னா இஸ் ஓகே, அந்த லைன்ல நீங்க ப்ரே பண்ணுங்க. அடுத்தது பிரீதிங் எக்ஸசைஸ். சில பேர் பிரீதிங் எக்ஸசைஸ் நிறைய ஹாஃப் அன் ஹவர்லாம் செய்வாங்க, அது ஒரு பக்கெட்டு. அப்புறம் இந்த நோஸ் இன்ஹேல் எக்ஸேல் செய்வீங்க, அது ஒரு பக்கெட்டு. நான் சொல்லக்கூடிய பிரீதிங் எக்ஸசைஸ் என்னன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்க உங்களை அமைதிப்படுத்துறீங்க. பொதுவா காலத்துல எந்திரிச்சு செஞ்சிருவோம் ஒரு மெடிடேஷன், அப்புறம் பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மேபி வி வில் டு ஓ மேபி நோ டைம். பட் அந்த ஹோல் டே நம்ம ஒரு விஷயத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம், இல்ல பல விஷயத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம், பல சூழ்நிலை சந்திக்கிற ஒரு விஷயம் நடக்கும், பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த தருவாயில எத்தனை பேரு கொஞ்ச நேரம் நின்னு இல்ல உட்காந்து பிரீதிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்க ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ்? பிகாஸ் வாய், அந்த பிரீதிங், அந்த நீங்க பிராணாவை உள்ளுக்கு எடுத்து வெளியே விடுற போதுதான் நீங்க இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள நீங்க சாந்தமாவறீங்கன்னு அர்த்தம். அந்த 1 நிமிடமோ இல்ல 2 நிமிடமோ நீங்க கொடுக்கிற போது, எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும், அந்த கொஞ்ச நேரம் நீங்க இழுத்து விடுறது அது உங்களை சாந்தமாக்கி உங்களுக்கு வேண்டிய சொல்யூஷன் கொடுக்கும். இதெல்லாம் நாங்க பிராக்டிஸ் ஒரு ஹேபிட்டா வச்சிருந்தோம். என்ன மாதிரி ஒரு டே பிஸியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த பிரீதிங்ல ஸ்லோ எக்ஸேல், ஸ்லோ இன்ஹேல், மெதுவா இழுக்கணும், மெதுவா விடணும். until you feel comfortable you can start back. அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அடுத்தது கெட் இன்டு யுவர் ஸ்பேஸ் ஆஃப் எம்டினஸ். இது வந்து மிகப்பெரிய முக்கியமான விஷயம். பிகாஸ் எல்லாத்தையும் விட்டு சில நேரங்கள், குறிப்பிட்ட நேரங்கள் ஒவ்வொரு நாளைக்குமே உங்களை நீங்க அமைதிப்படுத்தி உங்களோட ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸுக்குள்ள நீங்க போயிட்டு நீங்க நான் யார், என்னோட சக்தி என்ன, என்னோட ஆற்றல் என்ன, இப்படி ஒரு 3 கேள்வியை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அப்படியே அமைதியா ஆகுங்க. when you shut off your entire thoughts, அப்படின்னா நோ திங்கிங், நோ டைம், நோ வேர், நோ மோமெண்ட், எதுவுமே இல்லை. இந்த ஷட்டிங் மொமெண்ட் நடக்கிற போது என்ன நடக்குதுன்னா ரீகேலிபிரேஷன் நடக்குது. நம்மளோட நர்வோட ரீகேலிபிரேஷன், அதாவது அந்த வேவ் அந்த நர்வோட ஒன்று தொடங்கி அது வந்து வேஃபா மாறி அது அமைதியா ஆகிற போது அதுதான் யூ கெட்டிங் க்ளோசர் டு யுவர் செல்ஃப். உன்னோட சக்தி, உன்னோட பவருக்கு கூட நீ இணையிற. அது எதுவா இருக்கலாம். சம் சே அப்சல்யூட், சம் சே அவேர்னஸ், சம் சே ஆன்மா. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னவா இருக்கு அது அது நடக்கிற போது தட்ஸ் வேர் தி ஃப்ரீக்வன்சி மேட்ச் இருக்கு இல்லையா. நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க அந்த டைம்ல உங்க கோல்ஸ் எல்லாம் எதுவுமே நினைக்க வேணாம், ஏற்கனவே எல்லாம் நினைச்சு வச்சிருக்கீங்க இல்லையா. உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்ன வேணும்ன்ற ஃப்ரீக்வன்சியும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் வேணும்ன்ற அந்த விஷயத்துல ரொம்ப சுலபமா மேட்ச் ஆகும். அதோட உங்க சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஞானியர்கள் நிறைய இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்றவங்க அந்த கடைசி எல்லாம் இதுக்குதான் போவாங்க. மெடிடேஷன் பண்றீங்களா, அமைதியா இருக்கீங்களா, உங்களோட ஸ்பேஸுக்கு நீங்க வரீங்களா, பிகாஸ் இதுதான் அந்த ஃப்ரீக்வன்சியை அது ஏற்படுத்தும், உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அப்ப நோவிங் யுவர் செல்ஃப் இஸ் த பிகினிங் ஆஃப் ஆல் விஸ்டம்ன்றாங்க.
இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அறிய ஆரம்பிச்சுட்டாலே நிறைய விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப இயல்பா வேலை செய்யும். இப்ப சில பேருக்கு கூட நம்பர் அடிச்சிருச்சுன்னாங்க 20,000 30,000 இப்படி ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்கேயோ ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் அது நடக்க ஆரம்பிக்குதுன்னா எங்கேயோ ஒரு ஃப்ரீக்வன்சி இந்த விஷயத்துல அவங்களுக்கு நடக்குது. சோ விக்கன் சோல் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கிற விதம் மாறும், சாப்பிடுற முறை மாறும், கேட்கிற விதம் மாறும். இந்த ஒரு விஷயத்த செய்யற போது இந்த விஷயம்லாம் நடக்கிற போது என்ன ஆகும்னா நீங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணுவீங்க. ஓகே, காவேரிக்கு இப்படி நடக்குது. ஓகே, இதுல இருந்து என்ன அடுத்தது என்ன எல்லாமே will become nothing for you. ஆனா something there which is எல்லா நத்திங்கையும் ஃபுல் பண்ணக்கூடிய பிக்கஸ்ட் எனர்ஜி உங்களுக்குள்ள இயங்க ஆரம்பிக்கும். நீங்க அது கூட உறவாட ஆரம்பிப்பீங்க. அது மூலியமா நிறைய விஷயத்த நீங்க அடைய ஆரம்பிப்பீங்க. சோ சம் ஆஃப் யூ மேபி would have gone into this. நான் கண்ட கடைசி விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இதுதான். இந்த கட்டம் வர்ற போது ஐ டோன்ட் ஹேவ் டு பிராக்டிஸ் a lot of things. சும்மா கண்ணை மூடி அந்த ஸ்பேஸ்ல போய் நினைச்சாலே நடக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு 15 வருஷமா. ஸோ நவ் இஸ் த டைம் தட் ஜஸ்ட் கெட் இன் டு that எனர்ஜி ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஸோ இதுல வந்து ரொம்ப தெளிவா இருங்க. யாருமே இந்த பிராக்டிஸ் இல்லாதவங்க தயவு செய்து இதை ஒரு பிராக்டிஸா பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப மெடிடேட் பண்ண முடியல, ப்ரே பண்ண முடியல அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் சொன்னல உங்களை ஸ்டாப் மோமெண்ட் சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல்ல. அந்த பிரம்மகுமாரில் கூட டிராபிக்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் நின்று அந்த மாதிரி ஒரு அமைதியா உங்களுக்குள்ள அந்த உள்ளுக்கு போகுது அந்த மூச்சு, வெளியே வருது அந்த மூச்சு, அதுல நீங்க கவனிங்க. சச் அ பியூட்டிஃபுல் லைஃப் வில் பி ஹேப்பனிங், சோ லைவ்லி. அதுல வந்து உங்களுக்கு வந்து லவ் மட்டும்தான் கொடுப்பீங்க, அன்கண்டிஷனல் லவ் கொடுப்பீங்க. அந்த லவ் கொடுத்தாலே அது மிகப்பெரிய சக்தி. என்ன வேணாலும் நீங்க இந்த உலகத்தை சுலபமா அடையலாம். சோ அதுல உங்களுக்கு கவனம் வரும், அது உங்களுக்கு இயற்கையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். என்னோட மை பர்சனல் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது 6வது ஃபைனல் பிஃபோர் ஐ ஃபினிஷ் மை செக்ஷன். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க முடிவெடுத்தா அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க, காரணமே கொடுத்துறாதீங்க. இதுல வந்து டாக்டர் ரவி எப்பவுமே என்கிட்ட கேட்கிற கேள்வி, இதுக்காச்சும் காரணம் கொடுத்துனா காரணமா காரியமான்வாரு. காரணமா காரியமா அது பதிஞ்சிருச்சு. ஏதாச்சும் ஒண்ணு செய்யக்குள்ள எனக்கு காரணம் வரும், இன்னைக்கு வேண்டாம், காரணமா காரியமா அது எனக்கு உள்ளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும் சொல்லுவாரு. காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கிற போது நம்மளுக்கு எக்ஸ்கியூசஸ் வராது. அதை செஞ்சு எப்படாச்சும் முடிக்கணும். இன்னைக்கு எனக்கு டாஸ்க் கொடுத்துட்டா இன்னைக்கு ராத்திரியே நான் முடிக்காம படிக்கவே மாட்டேன். அது என்னோட கொள்கையா வச்சிருக்கேன், அது என்னோட பிரின்சிபல். சோ நோ எக்ஸ்கியூசஸ், நோ மேட்டர் வாட். நீங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்காம நீங்க செய்யற போது எல்லா விஷயங்களையும் நீங்க நிச்சயம் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்க அடைவீங்க. டாக்டர் ரவியை பாத்தீங்கன்னா அவரு பிசினஸ் செய்யற காலகட்டத்துல பிகினிங் ஸ்டேஜ், அப்பதான் ஒரு கட்டம் அடையறதுக்கு வந்துகிட்டு இருக்கிற போதெல்லாம் ஒரு ஒரு இடத்துல நார்த்ல போய் ஒரு டாக்கு கொடுக்கணும், பயங்கர காய்ச்சா அவருக்கு. நான் சொல்றேன் பரவாயில்ல, நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன், அதெல்லாம் நிப்பாட்டிக்கலாம் சொல்லிட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு. நோ, நெவர் ஸ்டாப் தட் மீட்டிங் அப்படின்ட்டாரு. என்னடா இவ்வளவு காய்ச்சா இருக்காரு, ஏன் இவ்வளவு இடமனா இருக்காருன்னு. வி ஆர் கோயிங் அப்படின்னு மருந்து போட்டுட்டு பெனடால் போட்டுட்டு போயிட்டோம் நாத்துக்கு. காடியில தூங்கிக்கிட்டே வந்தாரு. என் மனசுக்குள்ள இவர் எங்க பேச போறாரு, இப்படி வந்துட்டு இருக்காருன்னு. ஆனா அங்க போய் அந்த மைக்கு எடுத்தாரு, பயங்கர ஸ்பாக்கு. அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு சப்போர்ட், அப்படி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. நிறைய பிசினஸ் புதுசா செய்யக்கூடிய பிசினஸ் மேக்னெட்டுக்காரங்க எல்லாம் அதுல ஜாயின் பண்ணாங்க, வந்தாங்க. அதுல இருந்து பெரிய அளவுக்கு டெவலப்பும் ஆகுனுச்சு பிசினஸ். அன்னைக்கு அவர் சொன்னாரு, இந்த விஷயத்த ஒரு காட்சியை வச்சு நான் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்திருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளெல்லாம் வந்து நம்ம கூட சேர்ந்திருப்பாங்களா, வந்திருப்பாங்களா. that committed he is when it comes to business. so I believe அவரு மாதிரி நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப கிரேசியா போய்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு இருக்க வேண்டாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு எக்ஸ்கியூஸ்ன்றதை எடுத்துருங்க. மேக்சிமமா போய் பாருங்க. ரியலி ரியலி கெனாட்டா, தென் யூ ஸ்டாப். அவரு என்கிட்ட கேக்குறது அடுத்த ஒரு விஷயம் என்ன, சிரஸ் நான் அந்த கல்யாணத்துக்கு போனா செத்தா போயிருவாங்க, அது அப்படி அவ்வளவு ஹார்டா என்கிட்ட கேட்பாரு. பிகாஸ் he feel that நான் கல்யாணத்துக்கு போனேன்னா அந்த கல்யாணம் நடக்கும், ஆனா என் மொய் போய் சேர்ந்துரும், அது போதும், they'll be happy. அந்த மாதிரி அவரோட காரியத்துக்கு அவர் எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே மாட்டாரு. so be firm in what the result that you want to create. அதுல கண்ணும் கருத்துமா இருங்க. எக்ஸ்கியூஸ் கொடுக்குற பழக்கத்தை எடுத்துருங்க. have that attitude or habit, move on. அதுல நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா வெற்றி கண்டிப்பா நீங்க அடைவீங்க. அண்ட் டாக்டர் ரவி வந்து எப்பவும் சொல்ற விஷயம், ஓல்ட் ஹேபிட்ஸ் will never bring new result. எப்பவுமே ஒரு ஹோல் ஹேபிட்டை வச்சுக்கிட்டு நீ புது ரிசல்ட் வரும், புது ரிசல்ட் வரைக்கும் காத்துட்டு இருக்காது. இங்க சொல்லுவாங்க டுரியான் ஜத்தோ பண்ணணும்னு காத்துட்டு இருக்காதீங்க, அது உழுவாது.
நம்ம ஹேபிட்டை மாத்தினா தான் ஒரு புது விஷயத்தை நம்ம உருவாக்க முடியும். அது அவர் வாழ்க்கையில அவர் என்கிட்ட ப்ரூஃபா காமிச்ச ஒரு விஷயம். எப்படி ஒரு சாதாரண லைஃப்ல இருந்து அவரோட லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாரு. சில ஹேபிட்ஸை மட்டும்தான் மாத்தி அமைச்சு சில விஷயங்களை கடைபிடிச்சு அவர் வெற்றியாளர் ஆனாரு. அது இன்னமும் நிலைச்சு இருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் ஹேபிட் இட் பிகம் அவருக்கு அந்த ருட்டீன் ரிவார்டா மாறிடுச்சு. சோ நீங்க மீண்டும் மீண்டும் எதை நீங்க செய்றீங்களோ அதை தான் நீங்க ஆவறீங்க. எனக்கு கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, when I refuse to change, அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அந்த கேள்வியோட தான் நான் உங்ககிட்ட விட போறேன் இன்னைக்கு. how long you want to hold your bad habits? எல்லா ஹேபிட்டும் உங்ககிட்ட இருக்கிற ஹேபிட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எது உங்களோட வெற்றிக்கு தடையா இருக்குன்னு. அத எவ்வளவு நாள் நீங்க புடிச்சுக்கிட்டு அதிலே இருக்க போறீங்க? வாழ்க்கை தரத்தை இப்படித்தான் ஓட்டுவேன் அப்படின்னு செய்ய போறீங்க? உங்ககிட்ட நீங்களே கேள்வி கேட்டுட்டு எது செஞ்சாலும் ஒரு முடிவெடுத்து அதை மாத்தி அமைக்கணும்ன்றதுல வெறித்தனமா இருங்க. நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் உண்டு. So wish you all the best. God bless all. Love you, love you, love you so much. Take care. Bye-bye. நன்றி 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 டத்தின் காவேரி. நிறைய விஷயங்கள் டத்தின் நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு புரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு தொடர்ச்சியா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் ஏதாவது ஒரு சாமியாரை போய் பார்த்தா உனக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்குமா, அதுக்கு பரிகாரம் செய்யுன்னு சொல்லுவாரு. சோ நீங்க பேசும்போதே பழக்க தோஷம்னு ஒண்ணு சொன்னீங்க. சோ எந்தெந்த ஹேபிட் எனக்கு அது தேவையில்லாத ஹேபிட்டை பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறப்ப அது எப்படி நம்ம லைஃப்ல தோஷமா மாறி நம்ம வாழ்க்கையை முன்னுக்கு வர முடியாம தடுத்துட்டு இருக்கு அப்படின்றத அழகா பின் பாயிண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த தோஷத்துல இருந்து வெளியாகிறதுக்கு ஒரு கரெக்டான பரிகாரங்களையும் எங்களுக்கு சொன்னீங்க. அதுல ரொம்ப குறிப்பா உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் நான் செஞ்சேன் இவ்வளவு தூரத்துக்கு அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற எடுத்துக்காட்டோட சொல்லும் போது இன்னும் ஆழமா அது ஸ்ட்ரைக் பண்ணுது. நன்றி 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 டத்தி, உங்களுடைய தொடர்ச்சியான இந்த கைடன்ஸ்க்கு. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் உங்க வீடியோ ஆன் பண்ணியே அதை உள்வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. பிளீஸ் இது இன்னும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணாதவங்களுக்கு ஒரு ஜென்டல் ரிமைண்டர் திரும்பி நான் கொடுத்துறேன். ஏன்னா டத்தின் இப்ப சொன்னாங்க இல்லையா, எவ்வளவு விஷயங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல டக்கு டக்கு டக்குன்னு ஈஸியா அவங்க அடைஞ்சாங்கன்னு. அடுத்து வர செக்மெண்ட்டை நீங்க இன்னும் ஆழமா உள்வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு கீ மாதிரி டக்குன்னு நம்மளுக்கு அந்த ஜாக்பாட்னு சொல்லுவாங்களா, அது நம்மளால அடைய முடியும். அதுதான் மென்டோ. உங்க லைஃப்ல குரு அப்படின்ற வார்த்தை, உங்களுக்கு நிறைய குரு இருக்கலாம், இன்னும் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தைக்கே ஒரு பெரிய சக்தி இருக்குங்க. குரு அப்படின்றது, அந்த மென்டோ அப்படின்றது காரணம் என்னன்னா மினிமலைஸ்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள் போய் பாத்தீங்கன்னா மென்டோக்கு என்னன்னாக்கா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு சேலஞ்சஸ் வரும். அந்த மாதிரியான மோமெண்ட்ல நம்ம நிறைய விஷயங்களை போய் யாருக்கிட்டையாவது கேட்டா இதுக்கு ஒரு தீர்வு வருமானு சொல்லி நம்ம போய் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேரு, 20 பேரு, ஒரு 1000 பேரு, எத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் உள்ளுக்குள்ள அப்பே நம்மளுக்கு ஒரு ட்ரிகர் நடந்துகிட்டே இருக்கும். இது கரெக்டா வந்துருமா, நடந்துருமா, சரியா போயிருமான்னு. ஆனா யாருக்கெல்லாம் லைஃப்ல மென்டோ அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்களோ, குரு அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்களோ, அவங்க வார்த்தையை நம்ம முழுசா நம்ப ஆரம்பிப்போம். அந்த வார்த்தைகள் நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொடுத்துருக்கோம், ஒரு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பர்சனோட வார்த்தையை கேட்டா டக்குன்னு நம்மளுக்கு குழப்பமான சூழ்நிலையில வெளியாக முடியும். இமீடியட்டா அந்த ரிசல்ட். இதனாலே நம்ம ட்ராக் இழுக்க வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டிசிஷன் தப்பா போயிருமேன்னு பயந்துட வேணாம். ஏன்னா இந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இது என் லைஃப்ல இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னுக்கு நடந்துச்சு. நார்மஸா ப்ரோக்ராம் ஆஃப்கோர்ஸ் அதை கலந்துகிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் டத்தின்னு சொல்ற அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு நிறைய என் லைஃப்குள்ள நிறைய மாற்றத்தை நான் பார்த்திருக்கேன். ஆனா எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில ஒரு சிச்சுவேஷன் நடக்கும் போது அது நம்மள என்ன குழப்பத்துல தண்ணும் போது, ஒரு மயமான சூழ்நிலை ஏற்படும் போது தொடர்ச்சியா எனக்குள்ள ஓடின ஒரு வார்த்தை டத்தோட அந்த வார்த்தைகள் தான். நீ எதை நம்புற, நீ என்ன நினைக்கிற, அவர் சொல்ற எதெல்லாம் ஷார்ப்பா என்கிட்ட சொல்லுவாரோ அதை நான் நம்பி இருக்கணும். அந்த வார்த்தை என்ன அந்த பகுதியில இருந்து கடந்து போறதுக்கு, அந்த சேலஞ்சஸான சிச்சுவேஷனே என் லைஃப்ல ஒரு ப்ராஸ்பரஸா ஆகிறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்துச்சு. இது ஏன் நான் இங்க திரும்பி சொல்றேன்னா, அடுத்து டத்தோ பேச போற ஒரு 40 நிமிஷங்கள் உங்க லைஃப்ல இப்ப நீங்க என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்களோ, இப்ப நீங்க என்ன தேடுதல தேடிக்கிட்டு இருக்கீங்களோ, அதுக்கு கண்டிப்பா கேரண்டியா ஒரு தெளிவை கொடுத்தே ஆகும். ஏன்னா அவரோட லைஃப்ல தன்மை மாற்றத்தை உருவாக்கி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் இயற்கையாவே வாழ்ந்து தொடர்ச்சியா சாதனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்ப நீங்க பாக்குற ஸ்கிரீன்ல பாக்குற அத்தனை அடைவுகளுமே தன்மை மாற்றமும் ஈர்ப்பு விதியின் மூலமா அவர் தொடர்ந்து அடைஞ்சிருக்காரு. அவர் மட்டுமே அடையில, தொடர்ந்து நிறைய பேர் அடையறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்காரு. சோ நேரத்தை தாமதிக்காம இப்ப நான் சொல்றேன் டாக்டர் ரவி, நம்மளோட
நேராவே இருக்கக்கூடிய ஒரு மென்டோர். சோ இது வந்து இன்னும் ஈஸியா நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து உள் இழுக்கிறதுக்கு வந்து இன்னும் ஈஸியான ஒரு திறவுகோலா இருக்கும். சோ தத்தோ நான் வெல்கம் பண்றதுக்கு முன்னுக்கு தத்தோ கிட்ட ஒரு 3 கேள்வி இப்ப நான் முன்வைக்க போறேன். அதுக்கப்புறம் அவர் நான் இன்னும் ஆழமா வர வைக்கிறேன். தத்தோ என்னுடைய கேள்விகள் மத்தவங்களுடைய சார்பா இந்த கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஹிஸ்டரி படிக்கும்போது ஒரு நார்மலான லைஃப்ல ஆர்டினரி லைஃப்ல இருந்து நான் வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்க ரெடி ஆகி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்குறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துச்சு? அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். அது மட்டும் இல்லாம நாங்களும் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு பிசினஸ், ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. சோ நம்மளும் எல்லாருமே வந்து டார்கெட் வந்து செட் பண்றோம். நீங்க டார்கெட் இந்த மாதிரி செட் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி செட் பண்றத அடையறதுக்கு, ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி வச்சு அடிச்சு செஞ்சிருக்கீங்க. சோ அது என்ன விஷயத்த நீங்க கடைபிடிச்சீங்க இந்த மாதிரி உங்களோட டார்கெட்டை டக்கு டக்குன்னு அடைய வைக்கிறதுக்கு? இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க பிசினஸ் செய்யறதுக்கு ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் உங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த 3 கேள்விக்கும் உங்க அனுபவத்தோட எங்களுக்கு பதில் கொடுப்பீங்க அப்படின்ற பெரிதும் ஆவலோடு வாழ்நாள் சாதனையாளர் டாக்டர் ரவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தத்தோ. தேங்க்யூ மோகனா. நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? சாரி, கொஞ்சம் சோ த்ரோட்டா இருக்கு, குரல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கேன் ஹியர் மீ? தேங்க்யூ. ஐ திங்க் நிறைய விஷயம் டத்தின் கொடுத்துட்டானுங்க. ஃபுல் பேக் இன்னைக்குள்ள ப்ரோக்ராமுக்கு. சேஞ்ச் ஹேபிட் மட்டும் இல்லை, நியூ ஹேபிட்னா என்ன, அந்த ஹேபிட் எப்படி உங்கள் லைஃப்பை மாற்றுன்றது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய விஷயம் கடைசியாக ஒன்று சொன்னாங்க, அதாவது சேவை செய்யுங்க, மக்களுங்களுக்கு நல்லது செய்யுங்க. இட்ஸ் வெரி குட். நல்ல ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட். ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் ஒரு சேவை செய்யறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அப்போ நம்ம நினைக்கிறோம் சேவை எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். சேவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்த தொழிலை பொறுத்து இருக்கு. இப்போ குறிப்பாக ஒரு ஏஜென்சி, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஒரு சேவை தொழில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? தேர் ஆர் பீப்புள் கம் டு யூ, தே ஜாயின் டு யூ. உங்களோட கலந்து செய்யணும்னு வருவாங்களா, அவங்களுக்கு செய்யுங்க, தப்பே கிடையாது. அது சேவை தான். நம்ம சேவைன்னா எங்கேயோ போய் செய்யறோம்னு நினச்சிக்கலாம், அப்படி இல்லை. உங்கள் கூடயே இருப்பாங்க, தே நீட் யூ ஹெல்ப். அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சேவை பண்ண போறீங்க, குறிப்பாக பிஸ்னஸ்ல, எல்லா டெவலப்மெண்ட்ல நீங்கள் பார்த்துக்கலாம். என்னது ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் அவங்க ஷேர் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹேபிட்டை கிரியேட் பண்ணுறீங்க, அப்புறம் ஹேபிட்டை உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. நாங்கள் பார்த்தீங்களா, அதில் முழு கவனம் வைங்க. அந்த வார்த்தையை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, எழுதி வச்சுங்க. எந்த ஹேபிட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ ஃபியூச்சரில் அதுதான் உங்களை கிரியேட் பண்ணுது. அப்போ நீங்கள் யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹேபிட்டை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்குன்றது அதுலயே அடங்கிருச்சு. சரிங்களா? தட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் a wonderful point. ஓகே, அது லைட்டான வார்த்தை கிடையாது. அதில் ஐ ரீட் ஒரு புக்கு, இந்த லேரி ஸ்மித்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஃபேமஸ் ஸ்பீக்கர் இன் அமெரிக்கா, ஒரு பெரிய என்டர்பிரினர். அவர் ஒரு ப்ரோக்ராமில் கூப்பிட்டுருந்தாங்க ஸ்பீச் கொடுக்க. அப்போ அந்த ஸ்பீச் ஆரம்பித்து கொஞ்ச நேரம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னே அவர் சொன்னார், இன்னைக்கு நான் ஸ்பீச் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னை முடித்த பிறகு எனக்கு ஒரு பெரிய பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் என் ஸ்பீச் கேட்டு நீங்கள் யாருமே உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறதில்ல, நீங்கள் எந்த மாற்றமும் அடைய போகிறதில்ல, நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்கன்னு சொன்னார். ஸோ பீப்புள் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் இவ்வளோ இந்த ஸ்பீச்சுக்கு வந்து இவ்வளோ விஷயத்த கேட்டு என்ன நாங்கள் ஒன்றுமே ஆக மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்களே, அதுக்காக நாங்கள் வந்தோன்னு. அப்புறம் தான் நிறுத்திட்டு சொன்னார், அன்லெஸ் யூ டூ இட், யூ ப்ராக்டிஸ்னாரு. நான் பேசுனது, நான் சொன்னதை உங்க வாழ்க்கைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் இன்னைக்கு வந்தது வந்து ஒரு ஷோ, ஒரு மூவி தான். ஸோ அதனால யோசிச்சு முடிவெடுங்கன்னாரு. பியூட்டிஃபுல். அது ரொம்ப அழகான கோட். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம காதுல வரும்போது, கேட்கும் போது, அந்த விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். சும்மா அட்டைன் பண்ணா போதுமா? முடியாது. ஓகே, அப்புறம் என்னது பாயிண்ட் டத்தின்னு சொன்னதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா நான் பார்த்தேன். எதுனா, பேட் ஹேபிட் வந்து ஈஸியா நம்ம என்ன சொல்றோம், ஈஸியா கத்துக்குவோம், ஆனா விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். சரிங்களா? சில பேர் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு சாட்டர்டேனா ஃபீவர். என்ன ஃபீவர்னா கிளப்பிங், சாட்டர்டே நைட் ஃபீவர். எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு அவருக்கு வேற எங்கேயும் இருக்க முடியாது, கிளப்புக்கு போய் ஆகணும், ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுங்களும் ஒரு கேரக்டர் வச்சிருப்போம்.
அது பேட்டுன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் விட முடியுமா? முடியாது. சாட்டர்டே ஆகணும் அப்படியே துடிப்போம். பாத்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா கிளப்லாம் பேக். சாட்டர்டேனா மலேசியால எல்லா கிளப்பும் ஃபுல்லி பேக்கா இருக்கும். எதனால? ஃபீவர். எல்லாத்துக்கும் ஃபீவர் வந்துடும். ஸோ அதே மாதிரி நல்ல ஹேபிட் இருக்காங்களே பார்த்தீங்களா, அது கத்துக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஏன்னா பதிவுகிறது. ஆனா சாதாரணமா நம்ம விட்டுருவோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுன்னா, சில பேருக்கு சொல்லுவாங்க, நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் சார். நீங்க சொல்லிட்டீங்க உடம்பு பயிற்சி முக்கியம் சார், உடல் பயிற்சி முக்கியம்ட்டு மிஷின்லாம் வாங்கி போட்டு வருமா தெரியுங்களா? அந்த சைக்கிளிங் மிஷின் வீட்டில் எல்லாம் வாங்கி போட்டுட்டு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுவார். மறு வாரம் பார்த்தா துணி காய போட்டுட்டு இருப்பாங்க. அதில் ஏன் துணி காய போடுறாங்கன்னா, போதும் சார் அவ்வளோதான் சார். அப்புறம் இன்னொரு மிஷின் தேடுவார். இன்னொரு நாளைக்கு ஏதாவது ப்ரோக்ராம். தட் மீன்ஸ் அது கத்துக்கிறதே அவருக்கு ரொம்ப சொல்ல டக்குன்னு. ஆனால் அவரு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வந்தாரு. ஆனா விட்டுறது பார்த்தீங்கன்னா சரசாதமா விட்டுருவாரு. மார்னிங் எக்ஸசைஸும் அப்படிதான். மார்னிங் எக்ஸசைஸ் இன்னைக்கு எந்திரிக்கணும்னு நினைப்பேன், எந்திரிக்க மாட்டோம். காலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், தூங்கிடுவேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி இப்படி எந்திரிச்சு 2-3 நாள் நடந்துருவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லை சார் கஷ்டம், இது சரி வராது, ஏன்னா விட்டுடலாம். ஸோ லுக் அட் தட். எதுல நம்ம இதுக்குதான் தேவை வந்து அந்த டிசிப்ளின் சொல்றாங்களே, ஒரு டிசிப்ளின் இருந்தாதான் இந்த ஏரியா நம்ம சாதாரணமா கவர் பண்ண முடியும். சரிங்களா? எதுவும் கேள்வி இருக்கா? தட்ஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். வெரி வெரி பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் another point I like to share here, like பிசினஸ் பத்தி சொன்னாங்க நிறைய விஷயம். எப்படி ஒரு மூவ் பண்ணாரு, எப்படி ஒர்க் பண்ணாருன்னு எம்சி வேற கேள்வியெல்லாம் வேற கேட்டு விட்டுட்டாங்க. இன்னைக்கு என்ன கேட்டால் கவனம் தான் வாழ்க்கையில் கவனம். என் வாழ்க்கைக்கு என்ன வேணுன்ற ஒரு கவனம், எது இம்பார்ட்டன்ட் எனக்கு, அந்த கவனத்தில் ஒரு தெளிவு வச்சேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கவனம் இருக்கு, ஆனால் தெளிவு இல்லை. தெளிவில்லாத கவனம் அது என்னைக்குமே ஃபுல்ஃபில் இல்லைன்னு சொல்லுவேன். தெளிவான கவனம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு சொன்னீங்கன்னா, இப்போ என்ன கேட்டீங்கன்னா வெரி சிம்பிளா சொல்லணும்னா MIAன்னு சொல்லுவேன். மிஷன் இம்பாசிபிள்ல மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன். நான் காணா போயிட்டேன். எங்க இருந்து? ரேடால இருந்து. எங்க ஃபேமிலி ரேடால இருந்து நான் காணா போயிட்டேன். நினைக்கிறேன் ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன். ஃபேமிலி ரேடா, என்னோட ஃப்ரெண்டோட ரேடா, அவங்க ஜிபிஎஸ் வச்சு நீ தேடினா கூட என்னை பிடிக்க முடியாது. எதனால? பிகாஸ் சொன்னல, என் வாழ்க்கைக்கு நான் என்ன வேணும்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டேன், அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் தெரிஞ்சு நான் வெயிட் பண்ணணுமா? எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், லாடம் கட்டின குதிரை மாதிரி. சரிங்களா? என்னோட டார்கெட் ஒண்டி தான் எனக்கு தெரியும். நான் என்னோட பிளானிங் தான் தெரியும். இந்த மாதம் நான் எவ்வளோ செய்யணும், இந்த மாதம் நான் என்ன செய்யணும், என்னோட பிளான் என்ன, என்னோட ஆக்ஷன் பிளான் என்ன, என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன, கவனம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கோச்சிருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் வருத்தப்படலை. ஏன்னா அவங்க வருத்தப்படுறது நியாயம். ஏன்னா கூட பிறந்தவங்க, பிரதர் சிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாரு, கோச்சிக்கிட்டாங்க. ஆனால் சக்ஸஸ் பண்ண பிறகு எல்லாரும் பாராட்டினாங்க. நீ வரலனா கூட யூ பிகம் சம்திங். ஒன்றுமே இல்லாமல் தான் நினச்சிருப்பாங்க, அப்போ பேசாம ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கலாமே. அதான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன், பிஸ்னஸ் பண்ணணும்னா கமிட் பண்ண, சின்சியராக கமிட் பண்ணுங்க. இல்லைன்னா செய்கிற வேலையை செய்வோம். கமிட் பண்ணிட்டு அது சரியாக செய்யலைன்னா அதுக்கு பேர் கமிட்மெண்ட் கிடையாது. ஸோ வி ரியலி கமிட், ஃபுல் ஸ்விங். ஃபங்க்ஷனாக போயிடுவேன். நான் ஒன்று தான் சொல்லுவேன், அதாவது நான் போகலன்னா அந்த ஃபங்க்ஷன் நிற்குமா? இல்லை நடக்கும் தானே, அது நடக்கட்டும். நான் போகலன்னா சில ஃபங்க்ஷன் நிற்கிதா, நான் போய் தான் ஆகணும். பிகாஸ் அது என்னோட கமிட்மெண்ட். ஸோ தட்ஸ் வே ஐம் ஒர்க். பட் ரெடி ஒர்க், சிஸ்டம் ஒர்க். நான் யோசிக்கல, ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ஒன்னே ஒன்று யோசிச்சேன், வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்டுட்டோம், அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, ஜஸ்ட் கோ. ஓகே. சேலஞ்சஸ் கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய புத்தகம் படிக்கிறோமே இல்லையா? எல்லா வெற்றியாளர்கள் பின்னால் சோதனை இருக்குன்னு சொல்றாங்களே, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. சேலஞ்சஸ் வெற்றி அடைய முடியும். அது ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி. ஒரு வீணர் ஆகணும்னா எப்படி? நம்ம நிறைய படம் பார்க்குறோம் தானே, நிறைய ஸ்டோரி படிச்சிருக்கோம். அதுல எல்லாத்தையும் என்ன பார்க்குறோம், ஒருத்தங்க வீணர் ஆகணும்னா பயங்கரமா செக்ரிஃபைஸ் பண்றாங்க, பயங்கரமா பிரேக் த்ரூ பண்றாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வராங்க. அவங்களுக்கு அந்த பெயின் கூட, உடம்பு வலி கூட அவங்களுக்கு இஷ்யூ இல்லை. இனி ஒதுக்கிடுவாங்களோ, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, அந்த கவலை தான் அவங்களுக்கு இருக்கும். தே வாண்ட் டு பிகம் a winner. அந்த ஒரு தீவிரம் வெற்றி அடையணும்னு ஒரு தீவிரம் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி தேங்க்ஸ் டு ஒர்க். எனக்கு தெரிஞ்சிச்சு இதுல சேலஞ்சஸ் இருக்கும். இந்த பிசினஸா, எனக்கு தெரியாத பிசினஸ் போகும்போது என்ன செய்வாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நோன்னு சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, அக்செப்ட் இட். நான் என்னை மாற்ற தயாராகிட்டேன். ஐ நீட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? ஷிஃப்டிங் நடக்கிறதுக்கு என்னை தயார்படுத்துறது இதுதான். அந்த ஷிஃப்டிங்க்கு தயாராகிட்டீங்கன்னா தட்ஸ் இட். ஆனால் நிதானம் ரொம்ப தேவை. இங்கதான் பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். ஆனா
ஒரு விஷயம் மட்டும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒரு பெரிய நோய் எது தெரியுங்களா? தள்ளி போடுறதுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. தள்ளி போடுற விஷயம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நான் யார்கிட்ட ஒரு வேலை செஞ்சேன்னா மெசேஜ் ஓடிக்கிட்டே இருக்கும். 12 1 மணி 2 மணி இருக்கும். அதை ஆஃப் பண்ற வரைக்கும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு என் மைண்ட்ல வேற எதுவும் இருக்காது. அதுலயே தான் இருப்பேன். பிகாஸ் நீட் டு கம்ப்ளீட். அதான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், என்கிட்ட நீங்க ப்ராமிஸ் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். பிகாஸ் நான் விட மாட்டேன். ஸோ சும்மா சொல்லிட்டு அப்புறம் ஓகே அந்த கூட்டத்தில் கோவிந்தா போடுறதுலாம் கிடையாது. நான் பேசிட்டுனா நான் பேசுற ஆளு சரியான ஆளா என் மைண்ட்ல மாத்தணுவேன். நான் பேசிட்டு அவங்க ஒண்ணுமே செய்யலையா, தட்ஸ் இட். ரெண்டாவது அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம் அட் ஆல். சாரி டு சே திஸ் மீ. எனக்கு தெரிஞ்சிச்சு இது வேஸ்ட் ஆன பீப்பிள். வேஸ்ட் பண்ண முடியாது. அவங்க இந்த உட்காந்து ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். ஒரு ஆளுங்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட விஷயம் ஒன்று வருதுன்னா யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு பார்ப்பேன் நான். லைக் என்னோட பிசினஸ் செய்யும் போது என்னோட பிசினஸ் பார்ட்னர், என்னோட கம்பெனி டைரக்டர் இல்ல கம்பெனி பாசஸ் எனக்கு ஒரு சில டாஸ்க் கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே எக்ஸைட்மெண்ட் தான் கூட இருக்கும். டார்கெட் கொடுத்தாலும் எக்ஸைட்மெண்ட் கூட இருக்கும். ஆனா ஐ ஃபீல் மேக் ஷுவர் ஒரு டார்கெட் எடுத்தா கூட எனக்குள்ள ஒரு சிந்தனை எப்படித்தமா இருக்கும், அந்த தேதிக்கு முன்னே எப்படி முடிக்கிறது. ஒரு வருஷம் டார்கெட் 6 மாசத்துல முடிச்சிருவேன். இஸ் மை ஹேபிட். ஒரு வருஷம் டார்கெட் 2 வருஷத்துல முடிக்கிறது இல்ல. ஒரு வருஷம் டார்கெட் 6 மாசத்துல முடிச்சிடணும். எனக்கு 6 மந்த் எனக்கு டைம் இருக்கணும், ஸ்பேஸ். ஐ ஒர்க் லைக் அந்த என்னோட ஒர்க் ஃப்ளோ. 5 வருஷம் விஷயத்த ஒரு வருஷம் முடிச்சிருவேன். ஆனா 5 வருஷம் ப்ரொஜெக்ஷன். அன்டில் என்னோட சிஇஓ நான் வேலை செய்யும் போது சேல்ஸ் என்ன செய்வார், ஸ்லோ டவுன் பண்ண சொல்லிடுவாரு. நீ என்ன இவ்வளவு ஸ்பீடா போய்கிட்டு இருக்க, அப்புறம் அடுத்த வருஷம் டார்கெட் கூட கொடுத்துருவாங்க, கொடுக்கட்டும், முயற்சி பண்ணுவோம். நோ 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 ஸ்லோ டவுன் பண்ணு, அப்புறம் எங்களுக்கு ப்ரெஷர் விழுவோம். ஸோ அந்த மாதிரி கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்பயும் அப்படித்தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களோட என்னைக்குமே அது எதுனாலனா நம்மளால முடியாதுன்ற விஷயம் இல்ல. நீங்க பாருங்க, எந்த விஷயமும் முதல்ல நீங்க டார்கெட் செட் பண்ணணும். என்னைக்கு நீங்க டார்கெட் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள சோர்ஸ் உங்களுக்கு எல்லாம் வரும். அந்த சோர்ஸ் வரும்போது நீங்க கவனமா வேலை செய்யணும், அவ்வளவுதான். நம்ம என்ன செய்யறோம்னா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றோம், ஆனா அந்த சோர்ஸ் வரும்போது அலட்சியமா இருப்போம். தேட்ஸ் a ப்ராப்ளம். பிகஸ்ட் ப்ராப்ளம் அதுதான். சரிங்களா? இயற்கையோட சட்டம் அது. நீங்க ஒரு விஷயத்தை கேட்டுட்டீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்களா, ஒரு கோல் செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோல் செட்டிங் ஃபுல்ஃபில் பண்றதுக்குள்ள எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு வரும். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி வராது, வித்தியாசமா வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு சரியா பேச தெரியல, சரியா கன்வின்சிங் பண்ண தெரியல, ஆனா பெருசா ஆசைப்பட்டுட்டீங்க இந்த பிசினஸ்ல நான் இந்த லெவலுக்கு வரணும்னு. 4 பேர் வருவாங்க, திட்டுவாங்க முடியும். ஏன் தெரியுங்களா? உங்க பேச்சை சரிப்படுத்துறதுக்கு. என்னையா பேசுற நீ, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது, தெளிவா பேசியா, சண்டை போடுற மாதிரி பேச, என்னென்னமோ சொல்லுவான். முடிஞ்ச அளவுக்கு யாரு அவங்களாம்? உங்களோட குரு, உங்க பேச்சை சரிப்படுத்துற குரு. ஏன்னா நம்ம நல்லா சொன்னா கேட்க மாட்டோமே. அன்பா சொல்லி பாருங்க. சில பேர்கிட்ட, இல்ல சார் இன்னும் கொஞ்சம் தெளிவா பேச சார். ஆமா ஆமா நான் நல்லா தான் பேசுறேன், அப்படி சொன்னா வேலை செய்யாது. சில பேருக்கு அப்படி ஊசி குத்துற மாதிரி நான் இப்படி போட்டதான், அப்பா இப்பதான் சார் கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. என்கிட்ட கேட்டு வாங்குறவங்களா இருக்காங்க. சார் எனக்கு லைட்டா கொடுக்காதீங்க சார், கொஞ்சம் ஹெவி டோஸ் போடுங்க. என் பாடி அப்படிதான் ஹெவி டோஸ்க்கு தான் வேலை செய்யும். இந்த மாதிரி பல கேட்டு வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா சம்டைம் நோட் சொன்னதுதான், ஒரு புதிய விஷயத்தை நம்ம மாத்துறதுன்னா சும்மா லைட்டான விஷயம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட அந்த தெளிவு இருந்துச்சுன்னா ஒரு டார்கெட் போட்ட முன்கூட்ட முடிக்கிறது அந்த ஹேபிட் நம்மளோட பழக்கம். நம்ம என்ன மைண்ட் சொல்ல, ஐயோ இது எப்படி முடிக்கிறது? நானும் அவங்க என் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க, எனக்கும் இது பாசிபிளா தெரியுது, ஒர்க் செய்யவுமே. இதுல என்ன பிரச்சனை? ஆனா சம்டைம் என்னோட கோல் செட்டிங் நான் மூவ் பண்ணும் போது இந்த தாட்ஸ் இருக்கு தெரியுங்களா, இது ஒரு சம்டைம் உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ராங்கான தாட்ஸ், ராங்கான பீப்புள் வந்து உங்க தாட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. உங்க மண்டையை திங்கிற மாதிரி அது கரையா மாதிரி வருவாங்க. அப்படியே அவங்க பக்கமே நான் போக மாட்டேன். என் பேச்சுக்கும் எனக்கும் என் கோல்ஸுக்கு என்னோட டார்கெட்டுக்கு அவங்க ஒரு தடையா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நல்லா பண்ணிக்கிட்டு இருப்போம், சீரியஸா ஓடிக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் சொல்லுவாரு, சார் முக்கியம்தான், வாழ்க்கை வெற்றி முக்கியம்தான், அதே இடத்துல இதெல்லாம் நீங்க இதெல்லாம் அலட்சியப்படுத்துற எப்படி சரியில்லைன்னு பயங்கர கூட்டம் போட்டு பேசுறாங்களா இருக்கு என்கிட்ட. நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், தேங்க்யூ சார், தேங்க்யூ, உங்க ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி, எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது சார், அவ்வளவுதான். உங்களுக்கு புரியாது என்னோட உணர்வு. யாரோட உணர்வு யாரும் புரிஞ்சுக்க முடியாது தெரியுங்களா? எல்லாரும் அவங்க நிலையில தான் பாக்குறாங்க. ஸோ எனக்கு ஒரு கோல்ஸ் இருக்கு, என்ன தெரியுங்களா? கோடீஸ்வரன் ஆகுறதுன்றது ஒண்ணு நிச்சயம். எஸ், பணம், பேரு, புகழ், அருள், நிறைவு, இது என்னோட சொத்து. இதை எப்படி நான் இழக்க முடியும்? இட்ஸ் மை அசெட். இல்லைன்னா எதுக்கு நம்ம பிறந்திருக்கோம்? இதெல்லாம் அடையிறதுக்கு நம்மளுக்கு ஆன சக்தியும் கொடுத்துட்டான்.
ஃபுல் பவர் கொடுத்துறான், ஃபுல் எனர்ஜி கொடுத்தாச்சு, அடுத்து ஃப்ளை பண்றதுதான். ஸோ I want to be retirement. early retirement எப்படின்னா ரிட்டையர்மெண்ட் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறது இல்லை, உலகம் பூரா சுத்துறது, நம்ம தெரிஞ்ச விஷயத்த பல பேர்கிட்ட ஷேர் பண்றது, இதான் என்னோட ரிட்டையர்மெண்ட். அண்ட் மணி பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், பேசிவ் இன்கம் பல விதமான இன்கம் இந்த உலகத்துல இருக்கு. நீங்க எந்த இன்கம் எதிர்பார்க்குறீங்க, அதுக்குள்ள ஒர்க் ஃப்ளோ இருக்குது, கத்துக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆள் என்னென்னமோ சொல்லுவாங்க சார், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒவ்வொரு ஆளும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க பேசுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நீங்க பேசுவீங்க. அதனால இவங்க ரைட் அவங்க ராங் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நேற்று ஒருத்தர் வந்தார், அவர் நல்லா ஃபேமஸான ஒரு எஸ்ட்ரோலஜியன் நிம்ரோலஜின்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு லோஜியில் ஒருத்தர் வந்தார். அவர் சொல்கிறார் அவங்க செய்கிற சிஸ்டம் சரியில்லை, இவங்க செய்கிற சிஸ்டம் இல்லை. நான் ஒரு சிஸ்டம் சொன்னார். அவர் சொல்கிற சில விஷயம் உண்மையாக இருந்துச்சு, சில நேரத்தில் எனக்கு பிடிக்கல, சரியா புரியல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. பிகாஸ் எவ்ரிபடி திங்க் ஐ எம் ரைட், யூ ஆர் ராங். எனக்கு அந்த மாதிரி பேசினாலே நான் கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சிருவேன். என் நிலையில் நான் ரைட்டுன்னு வச்சுக்கலாம். நீ எப்படி சொல்ல முடியும் நான் ரைட்டு நீ ராங்னு? ஜட்ஜ் மார்க் போடுறது யாரு? அவங்களுக்கு தான் சொந்த மார்க் தான் போட்டுக்கணும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், உங்களையா காப்பாற்றிக்கணும். நான் என்னையும் காப்பாற்றிக்குவேன். ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம். பிகாஸ் எனக்கு என்ன வேணுன்றது முக்கியம் இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் அடையணுன்ற ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன எனக்கு தூண்டுகோல்? என் தூண்டுகோல் என் பேங்க் பேலன்ஸ் தான். நான் வாழ்கிற வாழ்க்கை மாற்றணும். எங்கள் அப்பா தஞ்சாவூர், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், நாங்கள் மலேசியாவில் இருக்கிறவங்க. யோசிச்சு பாருங்க, சாதாரண குடும்பம், பெரிய ஃபேமிலி, எல்லாரும் சாதாரண லைஃப், பெரிய இன்கம்ன்றது இல்லை. ஒரு மாற்றம் அடையணும்னு சொன்னால் பல விஷயத்த மாற்ற வேண்டியது இருக்குது. ஓகே, லைஃப்பை மாற்றுறதுக்கு ஒரு ஆசைப்படுறோம், நல்லா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் வாயணும். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது, எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுவேன், எதை செஞ்சாலும் முழுசாக செய்யணும்னு ஆசைப்படுவேன். அரை குறையமாக செய்ய பிடிக்காது. நிறைய பேர் எனக்கு அதை மார்க் கொடுப்பாங்க, சார் என்ன சார் எந்த விஷயம் டீட்டெயிலாக இருக்கீங்க. ஐ லைக் மோர் டீட்டெயில் ஒர்க், க்ளீனாக இருக்கணும். ஸோ இந்த ஹேபிட் என்ன சின்ன பிஸ்னஸில் போட்டப்ப எனக்கு ஈஸியாக இருக்குது. என் ஃபோக்கஸாக இருப்பேன். ஒரு முடிவு எடுத்துட்டுனா அந்த முடிவு குறிக்க எனக்கு வேற இடத்துக்கு என் சிந்தனை ஓடாது. அந்த மாதிரி ஹேபிட்லாம் எனக்கு இந்த பிஸ்னஸ்க்கு பெரிய அளவில் கை கொடுத்துச்சு. இன்னைக்கு நான் பார்க்குறேன், பல நாட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம், மலேசியாவும் சரி இந்தியாவும் சரி, நிறைய பேர் படிக்கிற கதையை ஜீரோலேருந்து ஹீரோ ஆனாங்க, நாட்டில் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய மோட்டிவேட்டட் பீப்புள் ஐ எம் மீட்டிங் தேம். அவங்கள பார்க்கும்போது ஐ இன்ஸ்பயர், பியூட்டிஃபுல். ஸோ இவ்வளோ பேர் மாறும் போது நம்ம மாற முடியாதா? ஓகே, என்ன மாற்றம், எதை கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரணும். நம்மளுக்கு பொறுமை, அங்கே தான் பொறுமை தேவைப்படுது. எங்கன்னா கற்றுக்கிறதுக்கு. ஓகே, திறமசாலிக்கிட்ட இருந்து சாதனையாளர்கிட்ட இருந்து எவ்வளோ விஷயத்த நம்மளால கறந்து எடுக்க முடியும். அதில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க? until you understand yourself. ஒரு நாளைக்கு உங்கள் ஓன் ஃபைல் திறக்கும். உங்கள் ஓன் ஃபைல் வரும்போது நீங்கள் முழுசாக வெளியாகிறீங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். பட் யூ நோ யோர் செல்ஃப், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. உங்களோட ரியல் பவர் உங்களுக்கு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க முடியும். வாவ், so many things, எல்லாம் மாற முடியும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க, வெற்றி அடையணும்னு சொன்னா பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் பெரிய மாற்றம் ஒண்ணுமே இல்லை. மைண்ட் செட் அண்ட் சாய்ஸ். நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, நான் வாழ்றதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. யார் உங்களை தடுத்தா சொல்ல பாருங்க, யார் உங்களை தடுத்தா நீங்க வெற்றி அடையக்கூடாதுன்னு? ஏதாவது தடை இருக்கான்னு சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணுதான் உங்க தடை, உங்க மைண்ட் செட். நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன், நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன், எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, இது எல்லா லைஃப்லயும் இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 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 ப்ரோக்ராம். என்ன ஹேபிட் தெரியுங்களா? நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், இபிஎஃப் பென்ஷன் சொல்லுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் கிடைக்கணும், பீஸ்ஃபுல்லாக இறக்கணும். இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் அதை தாண்டி நீங்கள் வரணும்னா இந்த ஹேபிட்லேருந்து வெளியாகணும். நம்ம படிக்கிறது அவ்வளோதான் நினைக்கிறேன், அது வேணாம். அதை தாண்டி உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஆற்றல் இருக்குன்னு அந்த ரியலைசேஷன் வரும்போது தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு வார்த்தை உங்களுக்கு வருது, தன்மை மாற்றம்னு வருது. நம்ம தன்மை மாற்றத்தை எங்க வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஆன்மீகத்துல மட்டும் வச்சுக்கிட்டோம். ஆன்மீகவாதி தான் தன்மை மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், தன்முனைப்புன்னு இல்ல. வாழ்க்கையில ஒவ்வொரு வெற்றியாளரும் தன்முனைப்பு தான். ஒரு சாதிச்சாரா ஒரு மனுஷன், அவர் உண்மையாவே ஒரு வேக்கனிங் சோல்னு சொல்லுவேன். அவர் பிசினஸ்ல அவர் வேக்கன் பண்ணியிருக்காரு, அவர் சாதனையில அவர் வேக்கன் பண்ணியிருக்கிறாரு. சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆனா நம்மளுக்கு அதை பார்க்க தெரியாதனால தனியா பிரிச்சுட்டோம். ஸ்பிரிச்சுவல் வேற, பிசினஸ் வேற. இல்ல எல்லாருமே நல்ல விஷயம். கோட் சூட்டு போட்டுங்க எவ்வளவு சாமியாருங்க இருக்காங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. கோட் சூட்டு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா நிறைய நாட்டுக்கு நல்லது செய்வாங்க, நிறைய சக்சஸ் பீப்புள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவங்க நல்லா வாழ்வாங்க. நிறைய பேர் பார்த்துருக்குமே, இல்லைன்னா அதிசயம். எதுனால? மைண்ட் செட். they want to give something. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரகசியம். ஒரு குறிப்பிட்டது வரைக்கும் தான் நீங்க பணத்துக்கு போவீங்க, அதுக்கு பிறகு யூ கோ ஃபார் சர்வீஸ். நேச்சுரலா போவோம். அந்த சர்வீஸ்க்கு நீங்க போறப்ப உங்களுக்கு இன்கம் ஸ்டாப் ஆகாது.
அது பேசிவ் இன்கம் வந்துகிட்டே தான் இருக்கும், நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும், யாரும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. எதனால? யூ ஹேவ் தட், யூ ஹேவ் த ஃபுல் பொட்டன்ஷியல். ஓவரால் நான் சந்திக்கும் போது அதுதான் நான் பார்க்குறேன். அவங்கள்ட்ட ஆற்றல், அவங்களுடைய தெய்வீகம், அவங்களோட வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ணும். நீங்க சந்திக்கிற மனுஷன் ஒவ்வொரு ஆளோட வைப்ரேஷன் நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. என்ன மாற்றம் அவங்க அடைஞ்சாங்க, எதனால அவங்க அடைஞ்சாங்க. நிறைய விஷயம் அவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் தயார்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தூங்க முடியாதுங்க. இது வந்து ஒரு வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் சொல்லுவேன். செட் பண்ணி இன்ஜின் ஓட விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு தூங்க விடாது. நெக்ஸ்ட் 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 போய்கிட்டே தான் இருக்கும். இஃப் யூ என்ஜாய் ஜஸ்ட் கோ, வாட்ஸ் அ பிக் டீல். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் செய்றீங்க. இப்போ கோல்ஃப் விளையாடுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். மைக் டைசனுங்க 58 வயசுல போய் ரெஸ்லிங் போயிட்டு வந்தாரு, பாத்தீங்க தானே? ஜெயிச்சாரோ தோத்தாரு இல்ல, சம்பாதிச்சாரா இல்லையா? கேள்வி அதுதான். He making his money 20 over millions USD. ஹாபி, ரிட்டையர்மெண்ட், ஜெயிக்கணும் தோக்கணும், எண்ட் ஆஃப் த டே நீங்க பாருங்க, அவரோட டிட்டர்மினேஷன் பாருங்க, டிட்டர்மினேஷன் பாருங்க. தட் இஸ் திஸ். வயசு ஒரு தடை இல்லைங்க. ஒரு யங் பாய் கிட்ட போய் போறாரு ஃபைட்டு, டேரிங். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷங்கிட்ட ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. உங்க வாழ்க்கை தான் உங்க ரிசல்ட். நீங்க வாழ்ற வாழ்க்கையே உங்க ரிசல்ட். ஹவ் யூ ஆர், ஹவ் திங்ஸ் ஆர். நீங்க எல்லா சலுகையும் ஆண்டவன் எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு சில பேர் தான் நல்லா இருக்குங்க. only 2% பீப்புள்ங்க ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 98க்கு என்ன ஆண்டவனும் கொடுக்கலையா? முழுசா கொடுத்தாரு, அவங்க பயன்படுத்தல, அவ்வளவுதான். ஓகே, அவங்க பயன்படுத்தாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்க பயன்படுத்துறாங்க முழுசா. அப்ப வீண் பண்ணவங்க என்ன செய்யறாங்க? கருத்துக்களை சொல்றாங்க, இதை வாங்கப்பா, இதான் பண்ணாங்க பண்ணோம், நீங்களும் வாங்கி நல்லா வாங்கன்னு சொல்றாங்க. அது எத்தனை பேர் உணர்ந்து கேட்கிறோம்? ஓ இல்ல, அது உங்களுக்கு தில்லு முள்ளு, ரொம்ப குழப்பம். நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையே குழப்பம் தான். இந்த குழப்பத்தை டவுட் சொல்லுவாங்களே, இந்த டவுட் ஓட ஆரம்பிச்சிட்டாலே மருந்தே இல்லைன்னு சொல்லுவேன். அது எந்த மாதிரி குருஜி போய் பார்த்தாலும் மருந்து கிடைக்காது. ஏன்னா டவுட் வந்துருச்சு. ஏன் அந்த டவுட் வருது? தன்னம்பிக்கை இல்லை. ஏன் தன்னம்பிக்கை இல்லை? நாலேஜ் இல்லை. ஏன் நாலேஜ் இல்லை? கத்துக்கிற தன்மை இல்லை. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன். நிறைய விஷயம் நம்மகிட்ட இல்லாத விஷயம் எதனால? நம்ம உள்ளுக்கு போகல, உள்ளுக்கு அந்த விஷயத்துக்கு வரல. அதனாலதான் என்ன வேணும்னா கோல்ஸ். லைஃப்ல ஒரு இலக்குன்னு ஒண்ணு வேணும். கோல்ஸ் ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா கோல்ஸுக்கு உங்களை அர்ப்பணிச்சிருங்க. சரண்டர் யுவர் செல்ஃப் டு யுவர் கோல்ஸ். தானா உங்களை மாத்திக்கிட்டு வரும். நீங்க யாரா இருந்தாலும் உங்களை அழகா அது உங்களை டியூன் பண்ணிக்கிட்டே வரும். எதனால? கோல்ஸ் வச்சுட்டீங்களே. சில பேர் சொல்லுவாங்க, என்னால அன்பா பேச முடியாது. பிசினஸ் பண்ணீங்கன்னா நீங்க அன்பா பேசி ஆகணும் சார். நீங்க அதிகாரமா பேச யாரும் கூட பிசினஸ் பண்ண மாட்டாங்க. சோ என்ன செய்யணும்? சேஞ்ச். சி, அங்க ஒரு சேஞ்ச் நடக்குதா இல்லைங்களா? ஒரு பொண்ணை விரும்புறீங்க, ஆனா அந்த பொண்ணுக்கு உங்களோட கேரக்டர்ஸ் பிடிக்கல, என்ன செய்வீங்க? மாத்திக்கிறீங்களா இல்லையா? ஏன் மாத்திக்கிறீங்க? பிகாஸ் யூ வாண்ட் த கேர்ள். அதே மாதிரிதான் எது உங்களுக்கு வேணும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை மாத்திக்கிறதுன்றது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. எல்லாரும் நம்மளை மாத்திக்கலாம். எது வேணும் உங்களுக்கு? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ நவ்? நான் எப்போதும் சொல்ல, நிறைய விஷயம் என்னை சுத்தி வந்தாலும் எனக்கு எது முக்கியம், இப்ப அதுல ஒண்டிதான் என் கவனம் இருக்கும். எதை வேணா நான் கேட்கலாம். அப்ப கவனம் செதறாம இருக்கும்போது ஹவ் பியூட்டி தெரியுங்களா? டிராவலிங்க்கு போவேன், ஓவர்சீஸ்க்கு போவேன், ஒவ்வொரு ஆளும் சந்திப்பேன். we can be happy, but என் கவனம் பூரா நான் யார், நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், why I'm here, ஏன் இவங்கெல்லாம் என் லைஃப்ல வராங்க, இது என்ன தொடருது, என்னோட வைப்ரேஷன் சம்பந்தப்பட்ட தொடருங்க. அதெல்லாம் வாட் இஸ் மை வைப்ரேஷன்? என்னோட வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி பீப்புள் தான் எனக்கு வருவாங்க. உங்க வைப்ரேஷன் தகுந்த மாதிரி பீப்புள் தான் உங்கள்கிட்ட வருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அது வேணுமா வேணான்றதுல ரெண்டாவது. why this kind of people? அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். இதெல்லாம் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன். கண்ணாடி போலதான் அந்த உலகமே. ஓகே, ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்க்கறப்ப நீங்க தான் முடிவு எடுக்க போறீங்க. வாட் யூ வாண்ட், வாட் த மோஸ்ட் யூ பிராக்டிஸ் எவ்ரிடே. எதை நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அதுதான் நம்ம லைஃப்ல. வினர் லூசர்ன்றது வெளியே இல்லை. என் மாஸ்டர் அழகான ஒரு கதை சொன்னாரு. ஐ லைக் டு ஷேர் ஹியர். அதாவது ஒரு வில் வித்தக்காரன், வெரி எக்ஸ்பர்ட், அவன் வந்து வேர்ல்ட் சாம்பியன். அவர் வந்து என்ன மாதிரி விஷயத்துல கூட அவர் வில்லு வித்தியில யாருமே அவர் வீண் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய சாம்பியனா. அப்போ வந்து ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த கிராமத்துக்கு வந்து அவருக்கு எல்லாரும் பாராட்டி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க, பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அவர் திறமையை காட்டிக்கிட்டு இருக்காரு. யாருமே அவர் ஜெயிக்க முடியல. ரொம்ப ப்ரௌட்டா இருந்திருக்காரு அவரோட திறமைய. அந்த நேரத்தில் அந்த கிராஸ் பண்ண ஒரு எண்ணெய் வியாபாரி, இந்த தேங்காய் எண்ணெய்லாம் விற்பாங்களே டிராமில் அந்த காலத்திலலாம், அந்த வியாபாரி கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் கேட்டிருக்காரு, என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு. இல்லை, அவர் வில்வித்தக்கார சாம்பியனு, வேர்ல்ட் சாம்பியனு, அதை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். அவர் சொன்னா, அது என்ன பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லையே, இஸ் மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாராம்.
அது வந்து அந்த வீணர் காதுல விழுந்துருச்சு, அந்த சாம்பியன் காதுல. அவரை ஏத்துக்க முடியல. ஏன்னா சர்வசாம சொல்லிட்டு போறாரு, இஸ் மேட்டர் ஆஃப் பிராக்டிஸ்னு. ஹவ் கம் அவனால அக்செப்ட் பண்ண முடியல. அவர் யாரு, நான் பார்க்கணும் அவரை. சரின்னு கூட்டிட்டு போயிருக்காங்க அவர் கடைக்கு. அதுல ஒரு ஸ்டால் வச்சிருந்தாரா, ஸ்டால்ல அவர் எண்ணெய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காராம். அப்ப இவர் கேட்டிருக்காரு, முதல் வார்த்தை நீங்க சொன்னீங்க, அது எனக்கு ட்ரிகர் பண்ணிருச்சு. நான் இந்த வித்தையை வந்து எவ்வளவு நாளா படிச்சு எக்ஸ்பர்ட் ஆகி இன்னைக்கு உலகத்துக்கு நான் சாம்பியனா இருக்கேன், யாருமே என்னை சேலஞ்ச் பண்ண முடியல, நீ எப்படி இது மேட்டர் ஆஃப் பிராக்டிஸ்ன்னு சொன்னேன்னு. அதுக்கு அவர் சொன்னாரா, நான் ப்ரூஃப் பண்றேன் உனக்கு வேணும்னு சொன்னாராம். எப்படி? அந்த எண்ணெய் டப்பாவை தூக்கி கொடுத்தாராம். அந்த ஒரு சின்ன டப்பால ஒரு சின்ன காசு இருக்கு, ஒரு சின்ன காயின்ஸ் வச்சு, அந்த காயின் ஒரு வாட்டர் இருக்கு, சின்ன வாட்டர் போட்டு அந்த டப்பா அந்த பாட்டில் மேல வச்சுட்டு இந்த எண்ணெயை எடுத்து அந்த டப்பால அந்த பாட்டில் ஊத்துன்னு சொன்னாராம். ஒரு சிந்த கூடாது, நீ ஊத்து அந்த எண்ணெயை, அந்த சின்ன வாட்டியில் தான் அந்த எண்ணெய் போனோம், ஊத்துப்பானாராம். முடிச்சாராம். இது எப்படி செய்ய முடியும், நீ பாரு நான் செய்யறேன்னு செஞ்சாராம். அவர் செஞ்சிருக்காரு, அந்த எண்ணெய் விற்கிறவரு ஒரு டிராப் கூட வெளியே ஊத்தலையாம், கரெக்டா அந்த வாட்டருக்குள்ளதான் அந்த எண்ணெய் போதான். தென் he realized, அவர் சொன்ன வார்த்தை என்னது, உண்மை. இஸ் மேட்டர் ஆஃப் பிராக்டிஸ். லைஃப்ல நீங்க எதை பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் நீங்க உருவாகிக்கிட்டு இருக்கிறீங்க. எதை நீங்க கடைபிடிக்கிறீங்களோ அதுவாதான் நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு உண்மையை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்க பிராக்டிஸ்ல கவனம் வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. எதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, எதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், இதுல கவனம் வைக்கும் போது everything will start to change. How are you going to practice? How you want your life? Okay, கனவு லட்சியம் இருக்கு, டிசைர் இருக்கு, ஃபோக்கஸ் இருக்கு, பெர்சிஸ்டன்ட் இருக்கு, டத்தின் அழகா சொன்னாங்க. பட் வாட் யூ பிராக்டிஸ், ரொம்ப முக்கியம். பிசினஸ்க்கு என்னது, கத்துக்கிறது, லிசனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில். சூப்பர். உங்கள்கிட்ட பக்கா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா நீங்க ஒரு அரசியல் தலைவர் கூட ஆகலாம். அதுக்கு தேவை என்னது, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதுதான் வசீகரப்படுற பவர். நீங்க எவ்வளவு பெரிய பேச்சாளர் எந்த நிலைக்கு அடைகிறாங்கன்னு அதுதான். அப்புறம் பிசினஸ், இப்ப நெட்வொர்க் பிசினஸ், ஓகே, நோலனா இருந்தாலும் சரி, எஸ்டாக்கே இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், லிவரேஜ் பிசினஸ், டீம் ஒர்க் பிசினஸ், டூப்ளிகேஷன், பாசிவ் இன்கம் வேணுமா, டூப்ளிகேட் பண்ண தெரியணும். முதல் நீங்க நல்ல ஒரு பேச்சாளர் ஆகணும். அந்த பேச்சு திறமைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உங்களுக்கு அழகா கொண்டு போக தெரியணும். குழுவோட வேலை செய்ய தெரியணும். இப்ப குடும்பத்துல வேலை செய்யறது வேற, ஆனா வெளியிருந்து ஒரு டீம் உங்களோட சேர்ந்து வராங்க, எப்படி அவங்களோட இணைஞ்சு குடும்பமா ஏத்துக்கிட்டு உங்க குடும்பமா நினைச்சு ஒர்க் பண்ண போறீங்க. நல்ல விஷயம், நல்லா புரிஞ்சுங்க. சாதாரண விஷயம் அது. ஒவ்வொரு மனுஷனோட அந்த ஆட்டிடியூட் இருக்கிறனால தான் வெற்றி அடைகிறாங்க, தெரியுங்களா? ஐ மீட் ஒன் ஜென்டில்மேன் இன் இந்தியா, வெரி சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர். அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு, ஐ காட் பிக் ஃபேமிலி. பெரிய குடும்பம் என்னை நம்பி வாழ்றாங்க, அவங்களோட நாங்கள் இணைஞ்சு வேலை செய்யறோம், பெரிய அளவில் பிசினஸ் கொண்டு போயிருக்கேன். பியூட்டிஃபுல். ஐ தாட் இஸ் ஓன் ஃபேமிலி. நோ, இஸ் அ டீம். பார்ட்னரை ஃபேமிலியா வச்சிருக்காரு, பார்த்தீங்களா? அதுதான் அவரோட ப்ரோக்ரஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் அந்த ஆற்றல் இருக்கு. ஹவ் யூ டேக் இட், பிரிச்சு பார்க்காதீங்க. நான் எப்போதும் சொல்லுவேன், நீங்க நல்லா இருக்குன்னு ஒருத்தன் நினைக்கிறான், அது உங்க குடும்பம் தான். நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்க அவன் கூட பிறந்தவனாலும் எப்படி நீங்க கணக்கில் சொல்லுவீங்க? நீங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க? நீங்க ஒரு அவார்டு எடுத்து எல்லாருக்கும் அனுப்புங்க, டேக் பண்ணி அனுப்புங்க. எத்தனை பேர் உங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க? எத்தனை பேர் அதை எடுத்து ஷேர் பண்றாங்க? எத்தனை பேர்கிட்ட அவங்க பகிர்ந்துக்கிறாங்க? கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. தென் யூ ரியலைஸ், எதையோ ஷேர் பண்ணுவாங்க. உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு பூரா ஷேர் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அடைஞ்ச விஷயத்தை எத்தனை பேர்கிட்ட போய் ஷேர் பண்ண போறாங்க? மேக்சிமம் உங்களுக்கு டம்ஸ் அப் கொடுப்பாங்க, வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதே என்ஜாயிங் யோர் சக்சஸ் ரியலி. பட் டீம், யோர் டீம் ஷேர் பண்றாங்க. அப்ப யார் இவங்க? ஸ்பிரிட் சோல்ல பாத்தீங்கன்னா ஒன்னஸ், ஆல் யோர் ஃபேமிலி. யூ மஸ்ட் மேக் ஷூர் யூ டேக் கேர் ஆஃப் தெம். உங்க பொறுப்பு அங்க இருக்கு. என்ன பொறுத்தல அதுதான் பிகஸ்ட் CSR, corporate social responsibilityல அதுதான் நம்பர் 1. That's why I'm sharing to all of you here. வேற எதுவும் இல்லை, சிம்பிள். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்கணும், ஒரு மாற்றம் வரணும். வாழ்க்கைனா என்ன, வாழ முடியும், நல்லா வாழ்றது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றத ஒவ்வொரு ஆளும் நம்பணும். பேசுறது நல்ல வார்த்தையை பேசுவோம். என் மாஸ்டர் அடிக்கடி வார்த்தை சொல்லுவாரு, சாப்பிட்றதுக்கு நல்ல கனிகள் இருந்து நீ காயை சாப்பிடாதப்பா, வாய் புண்ணாயிரும். அதே மாதிரிதான் பேசுறதுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கும் போது நல்ல வார்த்தையை பேசுங்க, அன்பான வார்த்தையை பேசுங்க, அறிவாற்றலான விஷயத்தை பேசுங்க. அந்த மாதிரி பேச்சு நம்மகிட்ட வந்து உங்க வைப்ரேஷனா மாறுங்க. பிகாஸ் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால ஒரு வைப்ரேஷன் இருக்கு. உங்க பேருக்கு பின்னால ஒரு வைப்ரேஷன் இருக்கு. மந்திரத்துக்கு பின்னால ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நம்ம எதார்த்தமா நினைச்சிடாதீங்க. வார்த்தைகள்லாம் ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும் சொல்லுவாங்க. அவ்வளவு பவரா இருக்கு அந்த வார்த்தை.
அப்போ உங்க வார்த்தை வந்து வசீகரமா இருக்கணும்னு சொன்னா டெய்லி நல்ல வார்த்தை உங்களை பத்தி நீங்க பேசும்போது கூட நல்ல வார்த்தைகள் நிறைய ஷேர் பண்ணுங்க. டு யோர் செல்ஃப், யூ கேன் ஸ்பீக் டு யோர் செல்ஃப். உங்கள்கிட்ட நீங்க பேசலாம், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு, ஆல் இஸ் வேல் இன் மை லைஃப், தேங்க்யூ காட், எப்போதும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் தானே. நம்ம பேச முடியாதா? இல்லை, பேச முடியும். ஒண்ணுதான், யூ வாண்ட் டு பிகம் வீணர், அதுக்கு நீங்க தயார்படுத்துறீங்க. பயப்பட தேவையில்லைங்க, பயமே இல்லை. ஏன்னா யாரா இருந்தா கூட இந்த உலகத்துல நீங்க செய்யற தொழில் நியாயமான தொழிலா இருந்துச்சுன்னா, தர்மத்தோட ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த பயமும் தேவையில்லை. உங்களுக்கு இறைவன் பாதுகாப்பு முழுசா இருக்கும். சேலஞ்சஸ் வந்து ஒரு அட்வென்ச்சர் எடுத்துங்க. ஏன்னா பெருசா ஆசைப்பட்டுட்டுங்க, உங்க கனவு ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா சேலஞ்சஸும் பெருசா தானே இருக்கும். இப்ப ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் 10 கோடி அது புரியாம எனக்கு கஷ்டமே படக்கூடாது, ஆனா நிறைய சம்பாதிக்கணும். அது எப்படி? கொஞ்சமாவது கஷ்டப்படணும், கொஞ்சம் கிராஷ் பண்ணணும்ல, நாலேஜ் வேணும்ல. பணம் சம்பாதிக்கவும் தெரியணும், பணத்தை மேனேஜ் பண்ணவும் தெரியணும், உதாரணத்தனமா செலவு பண்ணக்கூடாது, தேவையான இடத்துக்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மணி மேனேஜிங்கும் படிக்கணும். நீங்க நிறைய விஷயங்கள் அதுல நீங்க சில பேர் நான் பாக்குறேன், நெட்வொர்க் பிசினஸ் சம்பாரிச்ச காசு எல்லாத்தையும் செலவு பண்ணியே முடிச்சிருவாங்க. நிறைய சம்பாரிச்சும் காசு இருக்காது. சொல்லுவாங்க இவ்வளவு சம்பாரிச்ச காசு இல்லை, ஏன்னா மணி மேனேஜிங் தெரியல. மணி மேனேஜிங் கத்துக்கிட்டீங்கன்னா சம்பாதிக்கிறதும் தெரியும், செலவு பண்ணணும் தெரியும். எத்தனை % நம்ம வெளியாக்கணும், எத்தனை % இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பணம் எப்படி பணம் போய் சம்பாதிக்க போகுது, அந்த மாதிரி என்ன வாய்ப்பை சூஸ் பண்றது, அதுவும் வைப்ரேஷன் தான். டவுட் இல்லாம உங்களுக்கு நல்ல இன்வெஸ்டர் வருவார் கூட பிரச்சனை. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு சார், எப்படியாவது அசல் வந்துட்டா போதுன்றாரு. பணத்தை எதுக்கு சார் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். அசல் வர்றதுக்கு எதுக்கு சார் இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கு எஃப்டில போட்டிருக்கலாமே. இல்ல பயமா இருக்குப்பா, ஏதாவது ஆச்சுன்னா. அப்படிதான் மார்க்கெட்னா கிராஷ் பண்ணும், அப்ஸ் அண்ட் டவுன் நடக்கும். சுனாமி சொல்லிட்டா வந்துச்சு, கோவிட் சொல்லிட்டா வந்துச்சு. சொல்லுங்க, எதுவுமே கேரண்டி இருக்கு அந்த உலகத்துல இல்லையே. முயற்சி தானே, முயற்சி பண்ணுங்கல்ல. நம்பர் அடிச்சிருச்சுன்னா அவர் முயற்சி பண்ணாரு, எதுவும் அடிச்சிருச்சு, அதுக்குன்னு அதை நம்பி வாழ முடியுமா? இல்ல, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நேரம், அது இஷ்டம் அடிச்சிருச்சு. அப்ப அந்த இஷ்டம் எப்ப இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றது, லான்னு ஒன்று இருக்கு. லான்றது தெரியுங்களா? லான்றது எப்படின்னா, முயற்சி, உழைப்பு, நேர்மை, சரியா நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அதோட பலன் உங்களுக்கு வந்தே தீரும், வந்தே தீரும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. நீங்க யாராவது டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க முன் உதாரணமா இருங்க. லீட் பை எக்ஸாம்பிள், லீவ் பை எக்ஸாம்பிள்னு சொல்றேன். இந்த பகுதியில் நீங்க சரியா இருந்தீங்கன்னா யார் தேடி நீங்க போக தேவையில்லைங்க. நீங்க ஒரு காந்த அலைகளா மாறுவீங்க, எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. People will come to you. நீங்க தேட வேண்டிய வேலையே இல்லை. Because you are a good example. நம்ம கேட்டிருக்கோம், தோன்றின் புகழோடு தோன்றுகிற வார்த்தையை கேட்டிருக்கோம். நம்ம தான் பேசுறோம், நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதில் நம்ம வாழ்றோமான்றதான் முக்கியம். அது வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம முயற்சி பண்ணோமா, வாய்ப்பு வந்தா அதை கவனிக்கிறோமா, அதுல தொடர்ச்சியா இருக்கிறோமா, அந்த தொடர்ச்சியா இருக்கும் போது அந்த மாற்றங்கள் வரும். ஏன்னா இந்த ஒரு லைஃப் சிறப்பா வாழ்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ஏன் வாழ்ந்துட்டு போலாமே. இதான் என்னோட கான்செப்ட். நல்லா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா, ஏன் விட்டுறணும்? வயசா தடையே இல்லைங்க. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உதாரணம் நான் சொல்ல வேண்டியது இல்லை, நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை. சின்ன பசங்க கூட கோடீஸ்வரனா இருக்கான், 80 வயசு கூட கோடீஸ்வரர் கூட இருக்கிற. அந்த வயசுல என்ன செஞ்சேன்னா கவனம், வாழ்க்கையில் என்ன வேணும் போறோம். இந்த மாதிரி தெளிவான சிந்தனானது. டைம் இஸ் கோல்ட். நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நேரம்ன்றது பவுன், திரும்பி வராதுங்க. இந்த தேதி உங்க வாழ்க்கையில நீங்க விடிய விடிய தவம் பண்ண கூட இந்த தேதி நீங்க திரும்பி பார்க்க முடியாது. முடிஞ்சிச்சு, போயிருச்சு, இந்த பொழுது முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இந்த நாளைக்கு நம்ம நாளைக்கு இந்த வார்த்தை வரக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கே பண்ணிருங்களேன். அதே நாளைக்கு நீங்க பண்ண முடியல, நாளைக்கு செய்வோம். ஆனா நீங்க பண்ற விஷயத்தை நீங்க பண்ண வேண்டியதானே. ஏன் ஹேபிட், அதாவது சொல்லுங்க ஹேபிட். ஹேபிட், அந்த ஹேபிட்ல இருந்து வெளியாயிருங்க. ஒரு விஷயம் காதுக்கு வந்து பண்ண முடியும்னா பண்ணிருங்க. இப்ப போயிட்டு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச போய் சும்மா உட்காந்துடாதீங்க. ஓகே கேட்டுட்டு நல்லா இருக்கு, ஓகே காஃபி குடிச்சிட்டு ஒரு படத்தை போடுப்பா, 3 மணி நேரம் சீரியல் போட முடிஞ்சு. இந்த கதை எல்லாம் நினைச்சோம் சொன்னேன், ஒரு அந்த ஸ்மித் சொன்ன கதை தான் ஆயிரும். ஓகே நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு, நத்திங் சேஞ்ச், அப்படி வரும். நான் டைம் ஓடிடுங்க, டைம் ஓடிடும். நான் சில பேர் பார்த்துருக்கேன், நிறைய விஷயத்தை கேட்டு 50-60 வயசு ஆயிரும், 20 வருஷம் மோட்டிவேஷன் கோர்ஸ்க்கு போயிட்டு இருப்பாரு, ஆனா எந்த சேஞ்சும் இருக்காது. இல்லை சார், ஒரே ஒரு ப்ரோக்ராம் போதும் உங்க வாழ்க்கை தரத்தையே மாற்றும். ஒரே ஒரு ப்ரோக்ராம் போதும், ஒரே ஒரு ஐடியா போதும், உங்க லைஃபே மாத்திரும். நம்புங்க, அந்த ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கு. இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். சரிங்களா? ரொம்ப பொறுமையா இருந்த கேட்ட எல்லாருக்கும் இந்த வேலையில் ரொம்ப ரொம்ப நன்றி. காட் பிளஸ் ஆல். ஹேவ் அ கிரேட் டே.
மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி 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 டாக்டர் ரவி. சொல்ல வார்த்தைகள் இல்ல சார். நிறைய விஷயங்கள் உங்களுடைய அனுபவம், அதாவது கடல்ல பயணிக்கும் போது நிறைய படகோடிகள் வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சு இலக்க அடைஞ்சிடணும்னு போயிடுவாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு அந்த கலங்கரை விளக்கம் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுதான் அவங்கள அழகா கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையை அதுதான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல வரும்போதெல்லாம் நிறைய கனவுகள் இருந்தாலும் என்னென்ன விஷயங்களை நான் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத உங்க அனுபவம் சார்ந்தே எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி டத்தோ. அது மட்டும் இல்லாம ஹேபிட் அப்படின்றது மாறணுமா, ஒரு இலக்கம் முன்னுக்கு வச்சுக்கோங்க, உங்க இலக்கே உங்களுக்கு அந்த ஹேபிட்டை உருவாக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள், குறிப்பா நீங்க முடிக்கிற தருவாயில நேரம் பொன்னானது, அது தவற விட்டுட்டா திரும்பி அது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ற அந்த அவேர்னஸையும் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி டத்தோ. நிறைய பேர் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க தேடி வந்த விஷயங்களுக்கு ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரியே முழுமையா உள்வாங்கினவங்க அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நிகழ்வு வந்து ஒரு பூர்த்தி கொடுத்திருந்திருக்கும். சோ டக்டோ சொன்ன மாதிரிதான் முடிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னு சொல்லி போகாம நீங்க எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு நோட்ஸும் நம்ம திரும்பி திரும்பி ரிவைஸ் பண்ணுவோம். அடுத்த ப்ரோக்ராம் வர்ற வரைக்கும் இது நம்மளுக்கு சார்ஜ் கொடுக்கும். சோ இந்த நேரங்கள்ல அடுத்த அறிவிப்புக்கு போறதுக்கு முன்னுக்கு நல்ல மாணவனா இருக்கிறவங்க உயரத்துல போனாக்க கூட தொடர்ந்து நிறைய விஷயங்களை தன்னோட இணைச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாகவே தமிழ்நாட்டுல அண்மையில டாக்டர் ரவியும் டத்தினஸ் காவேரி ஒரு பிரபல தொழில் முனைவர், அது மட்டும் இல்லாம வெல்த் ட்ரெய்னர் மிஸ்டர் சுரேஷ் சத்யநாராயணன் அவரை வந்து சந்திச்சிருக்காங்க. அவர் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்லயே கலந்துகிட்டாரு. மீண்டும் அவரும் ஒரு நல்ல மாணவனா இருந்து இந்த விஷயங்களை முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு நல்ல உள்வாங்கிக்கிட்டே இருக்காரு. நன்றி 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 சார். உங்க மாதிரியான பீப்புள் வந்து எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு நன்றி. டத்தின் ஸ்பெஷலா உங்களுக்கு டத்தினும் உங்களை வந்து ஸ்பெஷலா வெல்கம் பண்றதுக்கு சொல்லியிருந்தாங்க. நான் ஆரம்பத்துல தவற விட்டுட்டு தான். சோ நன்றி உங்களுடைய இந்த பங்கேற்புக்கு. ஓகே நண்பர்களே, அடுத்ததாக இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம், அதாவது டத்து நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாத்தணும்னா, உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருந்ததுன்னா அதை நோக்கி செயல்பட்டு இருங்க, எல்லாத்தையும் உங்களால அடைய முடியும்ன்ற நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு, உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல நீங்க சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்கன்னா நோபல்ஸா சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க அதுல பெருசா சாதிக்கணும். இல்ல மோனா எனக்கு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வேணும், எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தரத்தை மாத்திக்கிறதுக்கு, ஏன் கனவை நிஜமாக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுடைய நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களான நோலன் இந்த நோலன் பிசினஸ் டாட்டா ப்ரீவியூ செஷன் வழி நடத்துறாங்க. உங்களுடைய பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ உங்க கனவை நிஜமாகிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. யாரு இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு உங்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டு நாளைக்கு இந்த ப்ரோக்ராமோட லிங்கை நீங்க வந்து கலந்துக்கலாம். அடுத்ததாக இன்னைக்கு ஒரு நாள் கேட்டுட்டா எல்லாமே மாறிடாது இல்லையா? டத்தின் முதல்ல சொன்ன மாதிரிதான் நிறைய பழைய பதிவுகள் இருக்கும். அந்த குப்பைலாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகணும்னா நல்ல தண்ணி உள்ளுக்கு ஊத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காகவே டாக்டர் ரவி நிறைய செக்மெண்ட்ஸ் நம்மளுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அவருடைய காணொலிகளை டிக்டாக் மூலமா, யூடியூப் மூலமா, இன்ஸ்டாகிராம் மூலமா, பேஸ்புக் மூலமா, என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ அதை எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதை வந்து ஃபாலோ பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உள்ளுக்கு உங்களை இணைச்சுக்கோங்க. தொடர்ந்து அந்த விஷயத்த உள்வாங்கிக்கிட்டே இருங்க. சோ நிகழ்வின் முடிவுல நான் கேட்டுக்கணும்னு நினைக்கிறது, அடுத்தடுத்த நிகழ்வுல இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கோம். அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம இன்னும் நிறைய பேருக்கு அதை கொடுக்கணும், பகிர்ந்துக்கணும். சார் சொன்னாங்க, டத்தோ சொன்னாங்க இல்லையா, CSR நம்மளால முடிஞ்ச ஒரு சர்வீஸ், இந்த விஷயத்தை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சோ இதோட அடுத்தடுத்த நிகழ்வுல உங்களுடைய அழகான முகங்களையும் அழகான புன்முருளையும் சந்திக்கும் வரை குட் நைட், டாடா, பபாய்.